வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கூட பாட்காஸ்ட்ல இணையற சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்டை வெளியே கொண்டு வந்தவர் மிஸ்டர் விஷால் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ இவரை பற்றி நீங்கள் இணையத்தில் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி பற்றின செய்திகள் சமீப காலமாக ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய கருத்துக்களை மக்களிடம் இவர் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். நல்ல ஒரு நாலேஜபிளான ஒரு பர்சன், கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவர் தான். இன்றைக்கி நம்ம கூட பாட்காஸ்ட்டில் இவர் அழைச்சிருக்கும் போது இவர் ஒரு சிறப்பு விருந்தினராக நம்ம கருதும் பொழுது நிறைய சோதிட சம்பந்தமான தகவல்கள் இதில் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஒரு 20-30%. ஆனால் அவர் சொன்ன அந்த 20-30% அந்த சோதிட குறிப்புகளே நாமே நம்மளுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கலாம். முக்கியமான குறிப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியதை அவர் பகிர்ந்திருக்கிறார். பெருவாரியான செய்தி என்ன இருக்குன்னா, ஆன்மீகம் சம்பந்தமான செய்திகள் தான் பூரணமாக இருக்கிறது. இந்த ஆன்மீக முன்னேற்றம், ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்கார். இந்த ஆன்ம முன்னேற்றத்திற்கும் சோதிடத்திற்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் இது என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார். இன்னைக்கு சோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மக்கள் மத்தியில் ஒரு தவறான ஒரு புரிதல் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இருக்குது. இதையும் உடைத்து உண்மையை வெளியே சொல்லக்கூடிய அந்த ஒரு காணொலியாக இந்த ஒரு காணொலி அப்படிங்கிறது அமைந்திருக்கிறது. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த பாட்காஸ்ட் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட். இது ஆன்லைனில் நடந்தது. பிகாஸ் அவர் சென்னையில் இருக்கார், நம்ம இங்கே கோயம்புத்தூரில் இருக்கோம். ஸோ இது ஒரு ஆன்லைனில் நடந்த ஒரு பாட்காஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை, பட் கண்டென்ட் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. பொறுமையாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் வழக்கம் போல் கீழே தெரிவிங்க. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேங்க சார். ஸோ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப நாளாக நானும் என் மனசில் வச்சுக்கிட்டே இருந்த ஒரு தாட் ப்ராசஸ் தான். அண்டு உங்களையும் என்னையும் தெரிஞ்ச நிறைய பேர்த்துக்கு இது ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸாக கூட கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பா. பிகாஸ் தமிழ் பேசக்கூடியவர்கள், சோதிடத்தில் நல்ல ஈடுபாடு உள்ளவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறதே கிடையாது. பிகாஸ் நீங்கள் எல்லா இடத்துலையும் ப்ராக்டிக்கலாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான். இல்ல ஸோ அப்படின்ட்டு இல்ல. ஆனா முன்னைக்கு இதோட கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியோட ரீச் நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்னு கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க சார். ஸோ நான் இன்னைக்கு பாட்காஸ்ட் கொஞ்சம் கூட ஒரு அப்படியே ஒரு ஜென்ரலாக வர மாதிரி கொண்டு வந்துட்டு, பட் வேர் ஆக்சுவலி டேக்கிங் இன் டு வாட் இஸ் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி, அந்த கோருக்குள்ள அப்படியே போகிற மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிற என்னோட ஐடியாங்க சார். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹவ் யூ கேம் இன் டு டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி. நீங்கள் இந்த டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு துறைக்குள்ளே எப்படி வந்தீங்க? அண்ட் இது ஒரு 2 பார்ட் கேள்வி மாதிரி. முதல்ல அந்த துறைக்குள்ளே எப்படி வந்தீங்க? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எதனால இந்த டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நேம் காயின் பண்ண ஒரு ஒரு தாட் உங்களுக்கு வந்ததுங்க சார்? ஆக்சுவலா 2 ஸ்டெப் இருக்கும் சார். ஜோதிடமா இருக்கட்டும் அல்லது யோகாவா இருக்கட்டும் அல்லது ஆன்மீகமா இருக்கட்டும். இந்த இந்த துறைக்குள்ள எடுத்த உடனே, அதாவது ஸ்கூல் படிக்கும் பொழுதே நான் இதைதான் படிப்பேன், இந்த துறைக்குள்ளதான் வருவேன்னு சொல்லிட்டு முக்காவாசி பேர் பிளான் பண்ணி வர மாட்டேன். முக்காவாசி பேருடைய பாதை வேறையாக இருக்கும். யூஸ்வலா எல்லாரும் எல்லா ஆடுகளும் போகக்கூடிய ஒரு பாதையாகத்தான் இருக்கும் மனுஷனுடைய. படிக்கணும், வேலைக்கு போகணும், அந்த மாதிரிதான் இருக்கும். ஒரு ஸ்டேஜ் வரும். என்ன ஸ்டேஜ் வரும்னா, நம்ம ஒரு நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருப்போம், நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனா அந்த பெர்ஸ்பெக்டிவ ஒரு அதை உடைச்சு சுக்குநூறு ஆக்குற மாதிரி ஒரு அந்த ஸ்டேஜ் தான் நமக்கு முதல் ஆன்மீகத்துக்கும் ஜோதிடத்துக்கும் முதல் பொறியாக அமையும், இல்லைங்களா? அப்படி ஒரு ஸ்டேஜ் லைஃப்ல அதனுடைய பால் ஜோதிடத்தின் பால் நமக்கு ஈர்ப்பு ரொம்ப அதிகமாகும். அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லலாம் இல்லைங்களா? கொஞ்சம் அந்த அந்த சம்பவத்தை கொஞ்சம் நான் அப்படியே கொஞ்சம் மினிமலா தான் நரேட் பண்ணலாம். ஒரு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். ஏன்னா இதை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கோம் நாங்களே எல்லாமே. ஸோ அதனால டெஃபினட்டா, ஏன்னா ஒரு ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறது அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு அறியாத ஒரு பொக்கிஷம். ஸோ அதனால நீங்க தாராளமா சொல்லலாம். என்னுடைய முதல் அனுபவம், ஜோதிட அனுபவம் எப்படின்னா, ஒரு ஒரு முகநூல் அன்பர் மூலியமாக ஒரு ஜோதிடர் பழக்கத்துக்கு வந்தார். ஓகேங்களா? ஃபேஸ்புக் அப்பெல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் ட்ரெண்ட் ஆகல. அப்போ ஃபேஸ்புக் தான் ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. வாட்ஸ்அப் அப்பதான் புதுசா வந்துட்டு இருக்கு. நான் சொல்றது 2012, 13 அந்த காலத்துல
அப்ப ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு முகநூல் நண்பர் வந்து பழக்கம் ஓகே. வராரு. அவர் மூலியமா ஜோதிட உரையாடல்கள்லாம் நடக்குது. அவர் மூலியமா தான் ஃபர்ஸ்ட் எனக்கு அஸ்ட்ராலஜி அறிமுகம். ஓகேங்களா? அவர் மூலியமாக ஒரு ஜோதிடர் பழக்கமாகி அவர்கிட்ட என்னோட ஜாதகத்தை குடுக்குறேன். என்ன என்ன பர்பஸ்க்காக குடுக்குறேன் அப்படின்னா, எங்களுடைய அந்த நேரத்துல எங்களுடைய குலதெய்வம் எங்களுக்கு தெரியாம இருந்தது. எங்களுடைய மூதாதையர் வழிபட்ட குலதெய்வம் யாருன்றது ஓகே. எனக்கு தெரியாம இருந்தது. குலதெய்வம் வழிபாடு இருக்குது உங்களுக்கு தெரியும். அப்படின்னு ஒண்ணு இருக்குது நம்ம ஊர்ல இருக்குது ரொம்ப நாள். ஸோ அந்த குலதெய்வம் தெரிஞ்சுக்கணுன்ற தேர்ஸ்ட் எங்க ஃபேமிலிக்கும் இருந்துச்சு, எங்களுக்கும் இருந்துச்சு. மூதாதையர்கள் யாரு, அவங்களுடைய குலதெய்வம் யாரு, நம்மளுடைய அந்த துவக்கம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிற தேர்ஸ்ட் எல்லாருக்குமே. ஸோ அதுக்காக என்னுடைய ஜாதகத்தை அவர்கிட்ட கொடுத்து அதுக்கு முன்னாடி வந்து ஜோதிடத்துல பெரிய ஒரு ஆர்வம் ஈடுபாடெல்லாம் கிடையாது. அதை ரொம்ப நீங்க அண்டர்லைன் பண்ணிருக்கீங்களா? எல்லார் மாதிரியும் நானும் ஒரு சாதாரணமான ஒரு ஆள். ஒரு ஒரு டைம் வந்து ஆபீஸ்ல அந்த ஒரு இன்டர்வல் டைம்ல இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் வருது அவர்கிட்ட இருந்து. அவரை நான் சந்திக்கல, அவர் என்ன சந்திக்கல. சரிங்களா? ஃபோன் வருது. ஃபோன்ல வந்து அவர் என்கிட்ட வந்து பேசுறாரு. பேசும்போது என்ன பண்றாரு, ஜாதகத்தை அப்படி வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அப்படி ஜாதகத்தை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு இருக்கும்போது குடும்பத்துக்கு ஒரே பையனா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? வீட்டுக்கு நீங்க ஒரே பையனா, குடும்பத்துக்கு ஒரே பையனா? அங்கேயே லாக். நான் வந்து ஒரே பையன். உங்க அப்பா கூட பிறந்தவங்கல்ல ஒருத்தவங்க வந்து ரொம்ப சின்ன வயசுல, அதாவது இந்த 5ல இருந்து 8 வயசுக்குள்ளேயே தவறிட்டாங்களா அப்படின்னு சொன்னாரு. ஓகேங்களா? அடுத்த தகவல். அதை வந்து நான் கேட்கும்போது அப்புறம் அப்பா கிட்ட விசாரிக்கும் போது ஆமா, அப்பா கூட பிறந்தவங்கல 4 வயசுல ஒரு குழந்தை இறந்துட்டு. இது அடுத்த தகவலுங்களா? இது எதுவுமே அவர் என்ன ஓகே. பார்க்கல. வெறுமே ஜாதகத்தை தான் முன்னாடி வச்சு. இதுக்கப்புறமா அவர் சில தகவல்லாம் சொல்லிட்டே வர்றாரு. எடுத்த உடனே அந்த தகவல் மேல சக்குன்னு நமக்கு நம்பிக்கை வராது இல்லையா? அவர் சொல்ற தகவல் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. என்ன மாதிரி வித்தியாசமா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் என்னோட பூர்வீகத்தை கேட்கிறாரு. அவரே கேட்கிறாரு, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வரலாறு சொல்லுங்க. நான் சொல்றேன் அவர்கிட்ட. நாங்க பிறந்தது வந்து சென்னையில சார். அப்பா பிறந்தது வந்து பெங்களூர். அம்மா பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த குடியாத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆம்பூர் மேல்பட்டி அந்த இடத்துல வந்து அம்மா பிறந்தாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து அது வேலூர் மாவட்டம். அவரு இதெல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய பூர்வீகம் இதுவே கிடையாது, உங்களுடைய பூர்வீகம் பூர்வகுடி வந்து இலங்கை அப்படின்றாரு. எப்படி இருக்கும் இந்த தகவலை கேட்கும்போது? ஓகே. ஒரு மாதிரி வியர்டா இருக்கும்ல. ம், ம். இலங்கை இலங்கை இன்னைக்கு கண்டிப்பா, தனி கண்டிப்பா. இலங்கை வந்து இன்னைக்கு ஒரு தனி நாடாயிடுச்சு. இவர் என்னப்பா நம்ம பூர்வீகம் வந்து இலங்கைன்னு சொல்றாரு, கொஞ்சம் கூட நமக்கு ஒரு கனெக்டே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவர் ம். வந்து அவர் வந்து அந்த வரலாறு சொல்றாரு. என்னுடைய வரலாறு ஜாதகத்தை வச்சுட்டு என்னுடைய வரலாறு சொல்றாரு. அவர் எப்படி சொன்னாருன்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஜாதகத்தை வச்சுட்டு வரலாறு சொல்றேன். என்னன்னா, ம். உங்களுடைய பூர்வகுடி வந்து இலங்கையில இருந்திருக்கு. இந்த கண்டி முருகன் இருப்பார் இல்லையா, கதிர்காம முருகன் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் தான் வந்து ஆக்சுவலா உங்களுக்கு பூர்வகுடி குலதெய்வம். அவர் கூட சேர்ந்து இன்னொரு பெண் தெய்வத்தை நீங்க வழிபட்டு வந்திருக்கீங்க. அந்த பெண் தெய்வத்துக்கு பேர் இச்சாதாரி அம்மன். அந்த வாய்ஸை நல்லா நோட் பண்ணுங்க. அவர் சொன்னது இச்சாதாரி அம்மன். ஓகேங்களா? இச்சாதாரின்றவங்க ஓகே. யாரு? நாகம். சரிங்களா? சர்ப்ப தெய்வம். சரி, இத சொல்லிட்டாரு. சொல்லிட்டு ஆமா. யாரோ உங்களுடைய பரம்பரையில ஒரு சின்ன பெண் வந்து ஆற்றுல தவறி விழுந்துட்டாங்க. விழுந்து அவங்கள காப்பாத்த முடியல. எல்லாரும் குதிச்சிருக்காங்க, அவங்கள ஓகே. காப்பாத்த முடியல. அவங்க நீர்ல ம். தவறி இருக்காங்க. அந்த மன உளைச்சல் காரணமாக என்ன பண்ணிட்டாங்க, ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த பெண்ணினுடைய நினைவிலேயே இருந்து இருந்து ஒரு ஸ்டேஜ்க்கு மேல அங்க இருக்க முடியாம எங்களுக்கு இந்த மண்ணே வேணாம்னு சொல்லிட்டு கடல் வழி பயணமாக அங்கிருந்து ஒட்டுமொத்தமா கிளம்பி வந்துட்டாங்க. இலங்கையில இருந்து கிளம்பி வந்தாச்சு. கிளம்பி வந்து ஓகே. அவங்க வந்து இறங்கின இடம் வந்து நாகப்பட்டினம். நாகப்பட்டினத்துல வந்து இறங்கி இருக்காங்க. ஓகே. இறங்கி அங்க இருக்கக்கூடிய சித்த சிங்காரவேலன் அப்படின்ற அந்த முருகனை குலதெய்வமா ஏத்துக்கிட்டாங்க. இனிமே நாங்க மறுபடியும் இலங்கைக்கு போற மாதிரி இல்ல. நாங்க ஒட்டுமொத்தமா வந்துட்டோம். இனிமே நீங்க தான் எங்களுக்கு குலதெய்வம். நாங்க உங்களை தான் கும்பிடுவோம்னு சொல்லி ஏத்துக்கிட்டாங்களே ஒழிய, அதை தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு அந்த அந்த நாலேஜ் அவங்க கடத்தல. சரியா அவங்க அதை ஃபாலோ பண்ணல. அதை ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுனால தான் கடத்தல. இன்னைக்கு நீங்க வந்து குலதெய்வம் கேட்டு நீங்க எனக்கு வந்து கால் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ ஓ. இந்த தகவல்லாம் சொல்லும்போது ஓகே நம்ம கேட்டுக்கிட்டோம். தகவலா கேட்டுக்கிட்டோம் ஓகே. ஆனா தகவலா கேட்கறது அப்படின்றது வேற. ஒரு விஷயத்துக்குள்ள நம்மளே கனெக்ட் ஆகி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறது அப்படின்றது வேற. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ அவர் சொல்றது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மனசு ஏற்கணும்ல. அதுக்கு நமக்கு கொஞ்சம் கண்டிப்பா, எவிடன்ஸ் கண்டிப்பா, அதுக்கு நமக்கு கொஞ்சம் ரெஃபரன்சஸ் எவிடன்சஸ் எல்லாம் தேவைப்படும்ல. அப்படி வந்து அவர் கண்டிப்பா. சொன்ன அப்படி வந்து அவர் சொன்ன எவிடன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த குலதெய்வம் அந்த இச்சாதாரி அம்மன் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து ம். தமிழ்நாட்டுல கோவில் கிடையாது. ஆனா ஓகே. வடக்குல வந்து அவங்கள கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. கும்பிட்டுட்டு இருக்காங்க. பிளஸ் அவங்க பேரை சொல்றதுக்கு முன்னாடி அந்த சம்பவத்தையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன். பொதுவா ம். நம்மளுடைய குலதெய்வம் வந்து என்ன பண்ணுமா,
ஒருவேளை நம்ம அவங்களுடைய பேரை மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய வழிபாடை மறந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள் யார் மூலியமாகவாவது அவங்களுடைய கனவு அல்லது அவங்களுடைய கான்சியஸ்னஸ்க்குள்ள போய் அடுத்த தலைமுறையில குழந்தைகள் பிறக்கிறாங்க இல்லைங்களா, அந்த குழந்தைங்களுக்கு அந்த பேரை வைக்க சொல்லி அந்த குலதெய்வம் இன்க்ரீஸ் பண்ணுவான். ஓகே, ஓகே. தகவல் அவர் எனக்கு சொன்னது. அதாவது அந்த குழந்தை பேரை கூப்பிடும் போதாவது என் பேரை நீ கூப்பிடு. ஓகே, ஓகே. ஸோ அப்படியாவது என்னை நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி. insist பண்ணுவான். எனக்கு இது கொஞ்சம் லாஜிக்காவும் இருந்துச்சு. ஓகே ரைட் ம். அப்படி உங்க குடும்பத்துல உங்களுக்கே தெரியாம இந்த குலதெய்வத்தோட பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அது வரைக்கும் நான் நார்மலா தான் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த குலதெய்வத்தோட பேரு சொன்னாரு. அடுத்த செகண்ட் ஒரு ஷாக் இடி தலையில விழுந்த மாதிரி ஆச்சு. என்னன்னா அந்த குலதெய்வத்தோட பேரு மானசா தேவி அப்படின்னு. ஓகே. அதாவது நார்த் நார்த்ல வழிபட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தினுடைய பேரு. மானசா தேவின்னு ஒருத்தவங்க இருக்காங்க நார்த்ல. அவங்கள வழிபட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கவங்க நிறைய பேருக்கு அது தெரியாது. ஓகேங்களா? அதை கேட்டதும் ஒரு ஷாக் இறங்குச்சுங்க. ஏன்னா எங்க சித்தப்பா பொண்ணு பேரு மானசா. ஓகே. அது நம்ம 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 பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிட்டோம். நம்ம ரொம்ப அப்படியே சயின்ஸ் மேதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன வேணா நினைச்சுக்கலாம். ஆனா அதான், அதான். வாழ்க்கையில சில தகவல்கள், சில நேரத்துல சில அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். அது நம்ம இவ்வளவு காலம் வச்சிருக்கிற நம்பிக்கையை புரட்டி போட்டுரும். உண்மை, உண்மை. ஓகேங்களா? அப்போ அந்த அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சீன் கியூரியஸா வரும்போது பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தவன் ஏஞ்சி இப்படி முன்னாடி உட்கார்ந்த மாதிரி சீட்ல இருந்து எந்திச்சு நடு சீட்டுக்கு உட்காந்துட்டேன். ஓகே. சரி ஓகே ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அப்புறம் ஒரு தகவலா சொல்லிட்டே வர்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி அந்த பெண் இறந்தாங்க இல்லையா, மூதாதையில ஒரு பெண் இறந்தாங்க இல்லையா, அவங்களும் ஒரு தெய்வமா. மொத்தம் 3 தெய்வம். அவங்களும் ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தையும் நீங்க தொடர்ந்து வழிபடல. சோ விட்டுட்டாங்க, மூதாதையர்கள் விட்டுட்டாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக என்ன ஆகுது அப்படின்னா அந்த நீர்ல மூழ்கி இறந்த கன்னி அவங்களுடைய பதிவு உங்க பரம்பரையில நிறைய பேருக்கு இருக்கும். அதனால உங்க பரம்பரையில நிறைய பேருக்கு லங்ஸ் ப்ராப்ளம், ஆஸ்துமா ப்ராப்ளம், வீசிங் ப்ராப்ளம் இருக்கும்னு. ஓகே. ஓகேங்களா? ஏன்னா நீர்ல மூழ்கி ஒருத்தவங்க இறக்கும் போது எப்படி இறப்பாங்க? கம்மி மூச்சு திணறி. ஆம். பதிவு பாத்தீங்கன்னா எங்களுடைய பாட்டிக்கும் உண்டு, எங்க ஃபேமிலியில பரம்பரையில ஒரு 2-3 பேருக்கு மேல உண்டு அந்த ஆஸ்துமா ப்ராப்ளம், வீசிங் ப்ராப்ளம். ஓகே. ஓகேங்களா? இது ஒண்ணு ஆச்சுங்களா? அப்புறம் அந்த 4 வயசுல அப்பா கூட பிறந்தவர் தவறுனதை சொன்னாரு ஆச்சுங்களா? அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறமா நீங்க என்னதான் அந்த இலங்கையை விட்டு வந்திருந்தாலும் அந்த இலங்கையும் முருகனும் அந்த நாக தெய்வமும் உங்களோட தொடர்புல தான் இருக்கும். உங்களோட தொடர்பு கொண்ட எல்லா மனுஷங்களோடவும் அது கனெக்டடா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சொன்னார். அந்த தகவலை கொஞ்சம் கொஞ்சமா நான் ரீகால் பண்றேன். என்னுடைய அப்பாவுக்கு என்னுடைய அம்மாவை பெண் பார்த்து வைப்பாங்கல்ல, ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. ரெஃபர் பண்ணவரே இலங்கையை சேர்ந்தவர். ஓ. ஓகேங்களா? அப்பாவுக்கு என்னுடைய அம்மாவை பெண்ணாக மணப்பெண்ணாக ரெஃபர் பண்ணிருப்பாங்க இல்லையா, ஒரு அலைன்ஸ். ஆமா, ஆமா. மாப்பிள்ளை பார்த்து வச்சவர். அதாவது அவர் அம்மா ஃபேமிலிக்கு இருக்கும். அம்மா ஃபேமிலியோட ஃப்ரெண்டு. ஆனா அவர் பூர்வீகமே இலங்கை. அவரும் இலங்கையை சேர்ந்தவர். ஓகேங்களா? கல்யாணம் பண்ணி வச்சவரே அதாவது அப்பாவையும் அம்மாவையும் கல்யாணம் பண்ணி வச்சவரே அவர் தான் கிட்டத்தட்ட. இது ஒண்ணு. 2வது வேலைக்கு சேர்றவங்க வீட்டுல மெய்டு வருவாங்க இல்லைங்களா, மெய்டு பேர் மயிலாமா. ஓகே. முருகனோட சம்பந்தமா இருக்கு. வாங்கணும். மயிலம்மா, ராக்கம்மா, அதுவும் அந்த அந்த முருகன் சம்பந்தப்பட்ட பேர் இருக்கு பாருங்க, அது தொடர்ந்து நம்மளுடைய கான்டாக்ட்ல வந்துகிட்டே இருக்கும். சிவன் சம்பந்தப்பட்ட பேர் கான்டாக்ட்ல வந்துகிட்டே இருக்கும். இப்படி ஒரு விஷயமா ஒரு இன்ஃபர்மேஷனா கனெக்ட் பண்ண அந்த கனெக்டிங் டாட்ஸ் சொல்லுவாங்க பாருங்க, அது எல்லாமே ஒரு பெயிண்டிங் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்படி சொல்லிட்டே வர்றாரு, என்னுடைய சுபாவத்தை சொல்லிட்டே வர்றாரு. ஓகேங்களா? அப்போ நம்ம குலதெய்வம் இல்லாம இஷ்ட தெய்வம்னு ஒண்ணு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆன்மாவோடவும் ஒவ்வொரு சித்தர் ஏதாச்சும் ஒரு வகையில கனெக்டடா வருவார். ஓகேங்களா? அப்படி அவர் என்ன சொல்றாருன்னா உங்களுடைய ஆன்மாவோட சம்பந்தப்பட்ட தெய்வம் யாருன்னா சிவன் தான் உங்களுடைய ஆன்மாவோட சம்பந்தப்பட்ட தெய்வம். ஸோ நீங்க எங்க டிராவல் பண்ணாலும் அந்த சிவனுடைய நாமத்தை வைத்திருக்கிறவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டாவோ உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆரம்ப புள்ளியாகவோ அவங்க இருப்பாங்கன்னு சொல்றாரு. ஓகே. அதாவது நம்ம ஏதாச்சும் ஒரு காரியம் பண்றோம்னா அந்த காரியத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுப்பாங்கல்ல, அந்த பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுக்கறவங்கல சிவனுடைய திருநாமம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது. இதுல என்ன கூத்துனா இன்னைக்கு விஷால் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்றது உலகம் தெரிஞ்சிருக்குது, உலகம் ஃபுல்லா பரவி இருக்குதுன்னா அதற்கு காரணம்
சிவனுடைய பெயரை கொண்ட 3வது கண் என்கின்ற அந்த ப்ரோக்ராம் தான். கண்டிப்பா. ஓகேங்களா? 3வது கண், நெற்றிக்கண் வந்து சிவனோடது இல்லைங்களா? அந்த ப்ரோக்ராம். இப்படி ஒரு விஷயமா, ஒரு இன்சிடென்ட்டா அவர் சொல்ல என்ன ஆகுதுன்னா, ஜோதிடத்தோட ஃபுல்லா அப்படியே கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது என்னுடைய ஜோதிட பயணம். அந்த ஜோதிட ஆர்வம், ஜோதிடம் படிக்கணுன்ற ஆர்வம். ஆனா, இதெல்லாம் வந்து ஜோதிடத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பெரிய ஒரு ஷாக்கு, பெரிய ஒரு ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட்ன்னு தெரியுங்களா? ஜோதிடத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா, இது எதையுமே உங்களால கால்குலேஷன்ல கணிக்க முடியாதுன்றது தெரிஞ்சுச்சு. ஓகே. நீங்க நார்மலா ஜாதகம் பார்க்கறாங்கல்ல, ம். நார்மலா ஒரு ஜாதகம் பார்க்கறாங்க இல்லையா? நார்மலா ஒரு ஜாதகம் பார்க்கும்போது, கணித ரீதியாக பார்ப்பாங்க. மேத்தமேட்டிக்கலா பார்ப்பாங்க. அப்படி அந்த மேத்தமேட்டிக்கலாக பார்க்கிற வியூன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? பெர்ஸ்பெக்டிவ்னு ஆமா. இருக்கு இல்லையா? அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இவர் சொன்ன எந்த இன்ஃபர்மேஷனுமே நீங்க ஜாதகத்துல கணிக்க முடியும். ம். ம். ஓகேங்களா? ஆனா, அப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அவர் எப்படி கணிச்சாரு? அவர் எப்படி கரெக்ட். கரெக்ட் அவர் எப்படி கரெக்ட்டா சொன்னாரு? ஏன்னா, அவர் ஒரு மாந்திரீகவாதி. ஆல்ரைட். ஓகே. ஓகேங்களா? அவர் ஒரு மாந்திரீகவாதி. இத சில பேர்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? சில தேவதைகள், சில கா உபாசனைகள் ஆ அந்த மாரி கனெக்டட்ல இருக்க பெர்சனு, அவங்க சொல்ல அந்த இன்ஃபர்மேஷன கரெக்ட்டா அவர் அப்படியே சொல்லிட்டே வச்சிருக்காரு. ஆனா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் தான் அவரால அந்த உபாசனை எடுக்க முடியும். அதனால அந்த கரெக்ட். மனுஷன் என்ன பண்ணுவாருன்னா, அதுக்குன்னு ஒரு ஓரை இருக்குல்ல. அந்த தெய்வம் வந்து ம். கனெக்ட் ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும். எப்ப அந்த தெய்வம் அவரோட கனெக்ட் ஆகுதோ, அப்ப மட்டும் தான் அவர் அந்த இன்ஃபர்மேஷன சொல்லுவாரு. மத்த டைம் அவர் அப்பாயின்மென்ட்டே குடுக்க மாட்டாரு விவரம். கரெக்ட். ஓகேங்களா? ஆமா. மத்த டைம் அப்பாயின்மென்ட் ஒருவேள தப்பி தவறி குடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. சொல்ற ப்ரெடிக்ஷன்ல ஒண்ணு கூட கரெக்ட்டா இருக்காது. எல்லாமே தப்பா இருக்கும். அது சரி. ஏன்னா அதையும் பார்த்திருக்கிறேன் நானு. அ ஆமா. சோ அப்படி இந்த ஜோதிடத்துக்குள்ள வரும்போது எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது அப்படின்னா, ஒரு ஆன்மீக ரீதியாக அல்லது அமானுஷ்ய ரீதியாக ஒருத்தர் வந்து இந்த ஜோதிட துறைக்குள்ள வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு அவங்க சக்சஸ் ஆயிடுறாங்க. ஓரளவுக்கு அவங்களுடைய அந்த வாக்கு பலிதம் வேலை செய்யுது. அந்த தெய்வ அருள்கிரகம் வேலை செய்யுது. வெறும் கணிதத்தை மட்டுமே நம்பி ஜோதிடத்துக்குள்ள வராங்க இல்லைங்களா? அவங்க வந்து என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா, கணிதத்துல திறன் வந்தவங்களா மாறிடுறாங்க. ஆனா நீங்க ப்ரெடிக்ஷன்ல பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ஒரு குவாலிட்டிய குடுக்க முடியாது. ஓகேங்களா? ஏன்னா, இந்த வெங்காயத்த உரிக்க கடைசியில உள்ள ஒண்ணுமே இல்லாத மாரி ஆயிடும். கரெக்ட். ஓகேங்களா? அது வந்து எனக்கு எப்ப அது புரிய ஆரம்பிச்சதுன்னா, ஜோதிடம் படிக்க ஆரம்பிக்கிறேன். பிராக்டிஸ்ல வரேன். இதுல என்ன ஒரு பியூட்டியான விஷயம்னா, இவரு இந்த இந்த மாந்திரிகவாதி என்கிட்ட இந்த குடும்ப தகவல்லாம் என்கிட்ட சொன்னாரு இல்லைங்களா? சொல்லி அவரு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம நிறைய விஷயம் கனெக்ட் பண்ணுவோம்ல. இந்த ஜோதிடம் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, எனக்கு வந்து முதல் கஸ்டமர் யாருன்னு தெரியுங்களா? அவங்க பேரே மானசா தான். ஓகே. ஃபர்ஸ்ட் எனக்கு என்கிட்ட ஒருத்தவங்க ஜாதகத்த நீட்டுறாங்க. அ ஓகேங்களா? அந்த ஜாதகத்த நீட்டுறாங்க. முதல்ல ஒருத்தவங்களோட ஜாதகத்த தொட்டு நான் கையில வாங்குறேன். ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்ப நானு. ஓகேங்களா? ஓகே. அவங்க பேரே மானசா தான். ஓகே. இது ஓகேங்களா? இது சரியான ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் இல்லைங்களா இது? நட்சத்திரம் வந்து என்ன பாத்தீங்கன்னா, ரோகிணி நட்சத்திரம். இதுக்கப்புறம் இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜிக்குள்ள வந்த கதை வேற. அத நான் சொல்றேன். ஓகேங்களா? என்னோட ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரத்தினுடைய கர்ம பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, புதனினுடைய கர்ம பதிவு. புதன் கர்மா. சோ அப்போ பிளஸ் மைனஸ் எல்லாமே புதன் தான். அப்ப புதன் வந்து மேக்ஸுக்கு கடவுள் இல்லையா? கணிதத்துக்கு கண் கடவுள். ஓகே. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா, மேக்ஸ்ல நீங்க வீக்கா மானசான்னு கேட்டேன். ஓகே. சூப்பர். நான் மேக்ஸ்ல 0 அப்படின்னாங்க. அதுதான் நான் சொன்ன முதல் வார்த்தை. ஓகேங்களா? அதாவது நம்ம ஒரு துறையில சக்சஸ் ஆகுறோம், ஃபெயிலியர் ஆகுறோம், டிராவல் பண்றோம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு அதெல்லாம் வேற. ஆனா நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்லையும் நம்மளுடைய உயிரோடவும், நம்மளுடைய ஆத்மாவோடவும் தொடர்பு கொண்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம கூட டிராவல் ஆயிட்டே வரும். ஓகேங்களா? ஆனா அத கவனிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அத கவனிச்சு அத புடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆத்ம லெவல்ல மேல வேற வேற கட்டத்துக்கு போயிடுவாங்க. அத கவனிக்காதவங்க அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சராசரி வந் வாழ்க்கை. ஓகேங்களா? அதாவது நம்பிக்கை ஒருத்தருக்கு இருக்கலாம், இல்லாம போகலாம். ஆனா நம்பிக்கை இருந்தாலும், நம்பிக்கை இல்லைன்னாலும், இறை ஏதாவது ஒரு வடிவத்துல எல்லாரோடவும் டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கு. அத நான் கண்டிப்பா. ஆழமா ஜஸ்ட் நம்ம அத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே போதுமானது இல்லைங்களா? நம்மளுடைய லைஃப்ப வந்து அடுத்த இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு அதுவே போதும். பட் மேக்ஸிமம் நம்ம வந்து அந்த குறிகள வந்து பார்த்து உணராமயே நம்மளுடைய ஆயுச அப்படியே கழிச்சிர்றோம் இல்லைங்களா? ஆமா சரி. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அமைதியா கவனிக்கிறது. அதுதான் அங்க பிரச்சனையே. நம்ம நம்ம கவனிக்கிறதே கிடையாது. இங்க முக்காவாசி பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, மைண்ட் நெறைய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு தான் மெடிடேஷன் கிளாஸ்க்கு போவாங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்க. உங்களுடைய பாதையில நீங்க நெறைய பார்த்திருப்பீங்க. இந்த யோகா கிளாஸுக்கு, மெடிடேஷன் கிளாஸுக்கு போறவங்க எல்லாம் பாருங்க.
எனக்கு தூக்கமே வரல, எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு, எனக்கு மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு போவாங்க. ஆனா ஒரு உண்மை அவங்களுக்கு புரியறதே கிடையாது. உண்மையிலேயே மெடிடேஷன்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க மைண்ட் எவ்வளவு தாட்ஸ் போய்கிட்டு இருக்குது அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? மெடிடேஷன்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா தான் தேவையில்லாத கழிச்சிட குப்பைகள் எல்லாம் நம்ம எவ்வளவு மைண்டுக்குள்ள சேர்த்து வச்சிருக்கிறோம், எவ்வளவு சுமந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்றதே அவங்களுக்கு தெரியும். உண்மை. ஒரு சீரியல் பாக்குறோம் சார். ஏதோ ஒரு யூடியூப் சீரிஸ் ஏதோ ஒண்ணு பாக்குறோம். அந்த யூடியூப் சீரிஸ்னுடைய கதை 2 நாள் நம்ம மைண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கு. ஓடும். நான் வந்து இந்த பேய் படம் பார்க்கவே மாட்டேன். ஏன் பேய் படம் பார்க்க மாட்டேன்னா, அது ஒண்ணும் இல்ல. அது மியூசிக் தான். அந்த மியூசிக்க கட் பண்ணிட்டோம்னா, அது ஒண்ணும் பயமுறுத்தாது. பட் 1 வாரம் பேய் நம்மள சுத்திட்டே இருக்கிற மாரி ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு அட்ரு வேஸ்ட்டான ஒரு தாட் ப்ராசஸ்ஸு. பட் நம்மள சுத்தி ஒரு 1 வாரம் 10 நாள் நம்ம கூடவே இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு மாரி இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும் பாருங்களேன், உண்மையாலுமே. ஆமா. சோ அப்போ இப்போ இந்த மாதிரி அப்போ எனக்கு வந்து தெரிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க தொடர்ந்து எந்த விஷயத்த சிந்திக்கிறீங்களோ, தொடர்ந்து நீங்க எந்த விஷயத்த நீங்க பேசுறீங்களோ, தொடர்ந்து நீங்க யார் கூட பழகுறீங்களோ, அது எல்லாமே உங்களோட ஆறால டெபாசிட் ஆகிட்டே வருது. கரெக்ட். ஆமா. ஃபர்ஸ்ட் நம்ம அத ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? அது நம்மள ஆரம்பிச்சு விட்டுருது. கரெக்ட். இப்படிதான் இது. அது அது வந்து நம்ம நம்ம குறைய சொல்ல தப்பு நம்ம மேலயும் அது மேலயே நம்ம குறை சொல்ல முடியாது. உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டன்ற கதை தான். ஸோ இப்படி தான் வந்து நம்மகிட்ட இந்த அடிக்ஷன்ஸ் எல்லாமே நம்மகிட்ட வந்து அப்படியே ஒட்டி போய் நின்னுறது இல்லைங்களா? அந்த அந்த எண்ண பதிவுகள் அப்படியே வந்து படிஞ்சு போயிருது. அத ரிமூவ் பண்ணாத வரைக்கும் நம்மனால அதுலருந்து வெளிய வர முடியறதே இல்ல. அது ரொம்ப கஷ்டம். எப்படி எந்த அளவுக்கு கஷ்டம்னா, நீங்க வந்து ஒரு நல்லத சொல்லிக் குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு உள்ள போகாது. இப்போ இதுல வந்து நம்ம இந்த இத பொறுத்தவரைக்கும் ஜோதிடம் ரீதியாகட்டும், அல்லது கர்மா ரீதியாகட்டும், அல்லது ஆன்மீக ரீதியாகட்டும், பொதுவா வந்து ஒரு சேயிங் இருக்கும். என்ன சேயிங் இருக்கும்னா, நமக்கு அமையக்கூடிய கணவன், மனைவி வந்து நம்ம மைண்டுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார் ஆப்போசிட்டா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? அது அது சில வகையில உண்மையும் கூட. எப்படி உண்மைன்னா, நீங்க ஜாதக ரீதியா பாத்தீங்கன்னாலும் கூட, உங்களுடைய வீட்டுக்கு 7ஆம் வீடு தான் உங்களுடைய கணவன் அல்லது மனைவி. ஆப்போசிட் அது அப்படியே ஆப்போசிட். ஆப்போசிட். நீங்க உங்க அந்த ஒரு இப்போ இப்போ ஒருத்தர் மகரத்துல பிறக்குறாங்க, ஒருத்தர் தனுசுல இருக்கிறாங்க, ஒருத்தர் விருச்சிகத்துல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த விருச்சிகத்தினுடைய கேரக்டருக்கும் அதுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கக்கூடிய ரிஷபத்தினுடைய கேரக்டருக்கும் சம்மந்தமே இருக்காது. சம்மந்தமே. கொஞ்சம் கூட சம்மந்தம் இருக்காது. அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்கும். அப்படியே ம். சூப்பர் ஆப்போசிட்டா இருக்கும். ஓகேங்களா? அதுல வந்து அது எப்படி நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இவரு வறட்டு கஞ்சனா இருப்பாரு. அவங்க தாராளத்துக்கு தாராளமா ஆமா. இருப்பாங்க. அந்த மாரி தான் அமையும். ஆனா, அந்த ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, ஆறு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, இந்த ஆப்போசிட் அப்படின்றது உடைஞ்சிரும். ஓகே. எப்படி உடைஞ்சிரும்னா, உங்களுடைய பதிவுக்கு தகுந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் உங்ககிட்ட வந்துருது. ஸோ நம்ம பார்ட்னர்னுடைய குணம் வந்து மாறப்போறதில்ல. பட் நம்மளுடைய குரோத்துக்கு ஏத்த மாதிரியான சரவுண்டிங் நம்மள சுத்தி ஆரம்பிச்சுரும். அப்போ வந்து உங்களுடைய பதிவு, அதாவது திரும்ப 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 நம்ம ரிப்பீட்டடா யோசிக்கிற விஷயம், திரும்ப 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 நம்மளுடைய ஆழ் மனசுல பதிக்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா? அந்த பதிக்கிற விஷயம் எந்த அளவுக்கு இம்பாக்ட்னா, நம்மள மட்டும் மாத்துறது கிடையாது. நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு உள்ளயும் ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். ம். ஆமா. இப்போ வந்து எப்படி இப்போ இப்போ பொதுவா வந்து வாஸ்துன்னு சொல்றாங்க சார். அதாவது வாஸ்துன்னா வந்து அதுல பல கணக்குகள் இருக்கு. ஆனா அடிப்படையா ஒரு விஷயத்த மறந்துருவாங்க. வாஸ்து அப்படின்றது 2 கனெக்ஷன் மட்டும்தான். நாம உயிர் வாழ்ற வீடு இந்த கட்டடம். ஓகேங்களா? நம் உயிர் வாழும் வீடு இந்த தேகம். ஓகேங்களா? அந்த தேகம்ன்றது வெறும் தேகம் மட்டும் கிடையாது. அது இயக்கக்கூடிய கான்சியஸ்னஸ். ம். இந்த ரெண்டுத்தினுடைய ஃப்ரீக்வன்சிக்கும் ஒத்து போச்சுன்னா வாஸ்து சூப்பர். இந்த ரெண்டுத்தினுடைய ஃப்ரீக்வன்சிக்கும் ஒத்து போகலைன்னு வச்சுக்கோங்களேன், வாஸ்து சரியில்லை. அவ்வளவுதான். ஓகே, ஓகே. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். மாளிகை மாதிரி ஒரு வீடு இருக்கும். அரண்மனை மாதிரி ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்ல உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். உங்களால அந்த வீட்ல இருக்கவே முடியாது. போலாம் ம். போலாம் போலான்ற மாதிரி சில வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்ல உங்களால பொருந்தியே இருக்க முடியாது. ம். ஏன்னு தெரியாது. உங்களுடைய மனசு அங்க உங்களை தங்க அனுமதிக்கவே அனுமதிக்காது. உள்ள இருக்கக்கூடிய ஆன்மா. அது உண்மைதாங்க சார். ஏன்னா, ஒரு சில இடங்கள் போம்பொழுது, சொந்தக்காரங்களா வர்றவங்க, அந்த வீடு வந்து சூப்பரா இருக்கு, எனக்கு நிம்மதியா இருக்கு, அட்டகாசமா இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா, அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் அத சொல்லவே மாட்டான் ஒரு காலத்திலயும். ஓகேங்களா? அப்போ என்னன்னா, அப்ப அவங்க ஃப்ரீக்வன்சிக்கு அதுக்கு ஒத்தே போகலன்னு அர்த்தம். சில வீட்டுக்கு போவோம். சில வீடு பாத்தீங்கன்னா வெறும் 400 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். சின்னதா இருக்கும். ஓகேங்களா? ஆனா அங்க போனதும் நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பா அப்படியே ஒரு பாயும் தலைகாணி போட்டுக்கிட்டாங்க. அப்படியே படுத்துக்கிறேன். உண்மை, அப்ப உண்மை. ரிலாக்ஸ்ட் ஆயிடும். அப்ப என்னன்னா, இப்போ அது வந்து இப்போ 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு அந்த வீட்டோடைய ஆறா நமக்கு ஒத்து வரல. அப்படி இல்லன்னா, நம்மளுடைய ஆறா அந்த வீட்டுக்கு ஒத்து வரல. ஓகே. ஓகேங்களா? ஆனா இதுல பல பேர் பண்ற தப்பு என்னன்னு தெரியுங்களா?
இவங்களுடைய ஆறாவல இவங்களுடைய சிந்தனை ஓட்டத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை அந்த பாசிட்டிவான இடத்துக்கு ஒத்து வராது. ஆல்ரைட். ஓகேங்களா? அப்போ மாத்த வேண்டியது வீட்டை இல்ல, மாத்த வேண்டியது இவங்களதான். ம். வீடு கரெக்டா தான் இருக்கு. ஸோ அப்ப அது என்ன பண்ணலாம் சார்? பிகாஸ் இப்ப நீங்க சொல்றது வந்து ப்ரிவலன்ட்டா இப்ப ஆல்மோஸ்ட் எல்லார்கிட்டயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி போச்சு. ஏன்னா, இன்னைக்கு சோதிடத் துறையில வந்து உங்களுக்கு வீடு சரியில்ல மாத்துங்கன்னு சொல்றதே வந்து இன்னைக்கு அது ரொம்ப கேஷுவலா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி போச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது, இத வந்து மாத்துறாங்க, மாத்தல அப்படின்னு சொன்னாலுமே, இந்த ஒரு வார்த்தைய ஆல்மோஸ்ட் எல்லாருமே கேட்டிருப்பாங்க. இப்போதைக்கு ஆமா. உங்களுக்கு நேரம் சரியில்ல, வீட்ட மாத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது கேட்டு இப்போ அந்த மாரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அவங்க எப்படி அவங்கள எப்படி அவங்க ரெக்டிஃபை பண்ணிக்கலாம்? அதுக்கு நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். இப்போ வந்து ஒரு குடிகாரன், கொள்ளைக்காரன், ட்ரக்ஸ கன்சியூம் பண்றவன், இந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்கல்ல, தப்பான ஆட்கள் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்கள கொண்டு போய் நல்ல சாம்பிராணி இருக்கிற ஒரு இடம், நல்ல தியானம் பண்ற ஒரு இடம், நல்லா வந்து பெல் சவுண்ட் கேட்டுட்டு இருக்கிற ஒரு இடம், அமைதியான ஒரு கோவில், 1000 கால் மண்டபம் அங்க கொண்டு போய் விடுங்க. அவங்களால 2 நிமிஷம் அங்க இருக்க முடியுமா? முடியாது, முடியாது. அவங்களால இருக்க முடியாது. ஆனா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க? தப்பு அந்த இடத்து மேலதான் தப்பு சொல்லுவாங்க. கரெக்ட். உண்மையிலேயே அந்த இடத்து மேல தப்பு கிடையாது. உண்மையிலேயே தப்பு அவங்க மேல. சரிங்களா? சரி, இப்படியே நம்ம இன்னும் ரிவர்ஸ் பண்ணுவோம். எப்படி ரிவர்ஸ் பண்ணுவோம்னா, நல்லா வந்து ஒரு நல்ல சிந்தனையோட இருக்கக்கூடிய ஒரு பர்சன், நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணக்கூடிய பர்சன், நல்ல ஒரு ஹேபிட்ஸ் இருக்கக்கூடிய பர்சன், ரெகுலரா ஜிம்முக்கு போகக்கூடிய, நல்லா ஒர்க் அவுட் பண்ணி உடம்பு நல்லா ஃபிட்டா வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், பாக்குறவங்க எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமா சிரிச்சு மட்டுமே பேசக்கூடிய ஒரு நபர், பாசிட்டிவா பேசக்கூடிய ஒரு நபர். அந்த நபரை கொண்டு போய் ஒரு ஆள் அரவம் இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவரால் 2 நிமிஷம் அந்த இடத்துல இருக்க முடியும். முடியாது. ஓகேங்களா? ஆனா ஒரு கொள்ளைக்காரனால, ஒரு ட்ரக் அடிக்டால அந்த இடத்துல இருக்க முடியும். ஆள் முடியும். அரவம் இல்லாத ஒரு இடத்துல இருக்க முடியும். கொசுக்கடி இருக்கிற இடத்துல இருக்க முடியும். அப்படியே ஃபுல்லா குப்பையும் கூலமா இருக்கிற ஒரு இடத்துல அவங்களால இருக்க முடியும். ஆனா ஒரு நல்லவனால அங்க 2 நிமிஷம் இருக்க முடியும். ஓகேங்களா? அப்போ அதாவது நமக்கு நம்ம ஒழுங்கா இருக்கமா ஃபர்ஸ்ட், 2வது நம்ம இருக்கிற இடம் ஒழுங்கா இருக்கா. இப்ப இந்த 2 கேள்வியில எது சரி எது தப்புன்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். நாம சரி இல்லையா அல்லது நம்ம இருக்கிற இடம் சரி இல்லையா, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஒரு கெட்டவனுக்கு, ஒரு தப்பான எண்ணம் கொண்ட எதிர்மறை சக்தி கொண்ட ஒரு ஆளுக்கு எதிர்மறையான இடம் தான் செட் ஆகும், பாசிட்டிவான இடம் செட் ஆகும். கரெக்ட், கரெக்ட். ஒரு நேர்மறை ஆற்றல் கொண்ட ஒரு நபருக்கு எதிர்மறையான இடம் கண்டிப்பா செட்டவே ஆகாது. ஓகேங்களா? அதனாலதான் வந்து அத சொல்லுவாங்களா, சகவாச தோஷம்பாங்க. ஆமா. ஓகேங்களா? தோஷம்னா என்ன? தோஷம்னா ஒரு ஒரு குற்றம் தானே அது. கண் அதுல சகவாச தோஷம். அது அ என்னன்னா சேர்க்க சரியில்லைம்பாங்க. சரி. அவ்வளவுதான், வேற ஒண்ணும். அப்ப அதுக்கு நீங்க ரொம்ப தூரம்லாம் போக மாட்டீங்க. நீங்க ஒரு பஸ்ல நீங்க டிராவல் பண்ணுங்க, நீங்க ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணுங்க. உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆட்கள் கூட நீங்க வந்து கம்யூனிகேட் எல்லாம் ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. ஆனா ஒருவேளை அவங்களுடைய எண்ணம் சரியில்லாமல் இருந்து அவர்கள் தவறான நபராக இருந்தா உங்களால அவங்கள பத்தி தெரியாமையே அவங்களோட டிராவல் பண்ண முடியாது. கண்டிப்பா. உங்களுக்கு ஒரு சொன்ன மாதிரி ஒரு சிலர பார்க்கும்பொழுது, அவங்கள நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம் இதுக்கு முன்னாடி. ஆனா வெறுப்பாவே இருக்கும் அவங்கள பார்க்கும்பொழுது. அர்த்தமே இருக்காது. ஆமா. ஏன்னா வந்து நம்ம என்ன சார் சொல்றோம், சமைக்கும் பொழுது ஒரு பெண் வந்து என்ன மனநிலையில இருக்கிறாங்களோ அந்த மனநிலை சாப்பாட்டுல டிராவல் ஆகும்னு நம்ம சொல்றோம். ஆமா. கரெக்ட்டுங்களா? அவங்களுடைய மூச்சு மூலியமா, அவங்களுடைய வாசி மூலியமா அது அந்த எண்ணம், அந்த பதிவு அந்த உணவுல இறங்குதுன்னு சொல்லி சொல்றோம். அப்ப நாள் ஃபுல்லா நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம். அப்ப அவங்களுடைய மூச்சு காற்று நம்மளும் சுவாசிச்சுட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? அது நம்ம கரெக்ட், கூட செட் ஆகணும்ல. கரெக்ட். ஏன்னா விஞ்ஞானம் அந்த சயின்ஸுக்கு வந்து என்னன்னு தெரியும். அது ஆக்சிஜனா, கார்பன் டை ஆக்சைடா, நைட்ரோஜனா, ஹைட்ரோஜனான்னு மட்டும்தான் தெரியும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புரோட்டோகால்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, சிந்தனை பதிவு இருக்கு பாருங்க, அதை பத்தி சயின்ஸுக்கு தெரியவே தெரியாது. சரி. ஏன்னா சயின்ஸ் வந்து அதை அளப்பதற்கென்று ஒரு கருவியை இன்று வரை கண்டுபிடிக்கவில்லை. ஓகேங்களா? ஏன்னா சயின்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்மாக்கே டெபினிஷன். ஆன்மான்ற ஒரு விஷயத்துக்கு இன்னி வரைக்கும் சயின்ஸ் கிட்ட தெளிவான டெபினேஷன் கிடையாது. அதுக்கு வந்து அறிவியல் வச்ச பேரு வெறும் கான்சியஸ்னஸ், அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்போ நம்ம சயின்ஸ் கிட்ட திருப்பி ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்க, உயிரோடு இருக்கிறோம், ஓகே, நம்மளுடைய காலம் ஆயுள் முடிந்த பிறகு இந்த கான்சியஸ்னஸ் எங்க போகுதுன்னு கேட்டா சயின்ஸ் அதுக்கு சரி. டெபினேஷன். ஓகேங்களா? ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஆன்மான்னு பேர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஆன்மா ஒரு உடலை விட்டு, ஒரு கூட்டை விட்டு இன்னொரு கூட்டிற்கு செல்கின்றது, இன்னொரு உடலுக்கு செல்கின்றது அப்படின்னா அதுதான் நம்ம பிறவி மறுபிறவின்னு சொல்றோம். கரெக்ட்டுங்களா? ஓகே. அப்போ இந்த பிறவியும் மறுபிறவியும் எதனால் ஏற்படுகின்றது? அங்கதான் வருது நம்மளுடைய சப்ஜெக்ட். கர்மான்ற சப்ஜெக்ட் அங்கதான் வருது. ஓகே. எனக்கு இன்னைக்கு ஆக்சுவலா நெறைய கேள்வி வந்து நீங்க சொல்றதுலருந்து அப்படியே பொதிஞ்சிருக்கு. ப்ளீஸ் கன்டின்யூ. நான் அப்படியே ஒவ்வொண்ணா கேட்டுட்டே வரேன். நல்லா கவனிங்க.
உடல் இருக்கு, ஆன்மா இருக்கு. ஓகேங்களா? அந்த ஆன்மா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு செல்கின்றது. ஓகேங்களா? அங்கதான் நமக்கு வந்து இந்த கர்மான்ற டாபிக்கே உங்களுக்கு வருது. ஓகேங்களா? சோ கர்மானா நம்ம ரொம்ப எல்லாம் போட்டு குழப்பிக்க வேணாம். அவன் ஒரு பேர் வைப்பான். சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாய. அது என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது. கர்மான்றது ரெண்டு விஷயம் தாங்க. இன்கமிங், அவுட் கோயிங். ஒத்துக்கிறீங்களா? கரெக்ட். வெறும் ஒண்ணு இன்கமிங், இன்னொன்னு அவுட் கோயிங். இன்கமிங்னா என்ன? வெளி உலகத்துக்கிட்ட இருந்து அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தவங்க வெளி உலகத்துக்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல தீய அனுபவங்கள். கரெக்ட். ஓகே. நம்ம கிட்ட இருந்து வெளி உலகத்துக்கு கிடைக்கக்கூடிய நல்ல தீய அனுபவங்கள். இதை விட்டா வேற கர்மாவே கிடையாது. கண்டிப்பா. ஓகே. அப்ப அதனுடைய பதிவு இருக்கு இல்லைங்களா? அந்த பதிவு இந்த உடல் அழிந்த பிறகும் கூட நம்மளுடைய கான்சியஸ்னஸோட தொடர்ந்து, நம்மளுடைய ஆன்மாவோட தொடர்ந்து. ஓகே. ஆன்மா என்ன பண்ணுது? அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த பிறவியை எடுக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மனுஷனோ மிருகமோ ஏதோ ஒரு பிறவி எடுக்குது. இது ஒரு சைக்கிள். இது அப்படியே போயிட்டே தான் இருக்கு. இப்போ இது வந்து உண்மையா பொய்யான்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இத வந்து நீங்க பொய்ன்னு மறுத்துட்டீங்கன்னா புராணமே கிடையாது, மதமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அதுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். தசாவதாரம் 10 அவதாரம் சொல்றாங்க. ஓகே. ராம அவதாரம் முடிஞ்சு போச்சு, மறுபடியும் கிருஷ்ண அவதாரம் நடக்குது. இப்போ ராமர் அப்படின்ற உடல் அழிஞ்சு அதுக்குள்ள இருந்து ஒரு ஆன்மா வெளியே போய் கிருஷ்ணர் அப்படின்ற ஒரு பிறப்பை எடுக்கிறாங்க. கரெக்டுங்களா? ஓகே. இப்போ இந்த ராமன்ற உடலுக்கும் கிருஷ்ணர்ன்ற பிறவிக்கும் இடையில ஒரு ஆன்மா இங்கிருந்து அங்க டிராவல் ஆகுதுல்ல. எஸ். அப்போ அந்த ஆன்மா பேர் என்ன? அதைத்தான் நம்ம விஷ்ணுன்னு கும்பிடுறோம். கரெக்டுங்களா? அப்போ அந்த விஷ்ணுவுக்கு நம்ம இன்னொரு பேர் வச்சிட்டோம். என்ன பேர் வச்சிட்டோம்? பரமாத்மான்னு பேர் வச்சிட்டோம். சுப்ரீம் சோல்னு பேர் வச்சிட்டோம். அப்போ கடவுளே யாரு? கடவுளே ஆன்மா தானே. ஓகேங்களா? அப்போ இவங்க எல்லாம் வந்து இந்த பகுத்தறிவு பேசுறவங்க எல்லாம் அசால்ட்டா ஒரு வார்த்தை போடுவாங்க. எங்க கடவுள் இருக்கீங்களா, நீங்க காட்டுக்கு பார்ப்போம். நான் என்ன சொல்றேன், உங்க உடலை விட்டு உங்களுடைய ஆன்மா பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கான்சியஸ்னஸே கண்ணுக்கு தெரியாது. உங்களுக்கே உடல் கிடையாது. உங்களுக்கே அங்க அவயங்கள் எதுவும் கிடையாது. வெறும் கான்சியஸ்னஸ்ல வெறும் எண்ணங்கள் மட்டும்தான். ஓகேங்களா? அப்போ நீங்க எப்படி அப்போ உங்களுக்குன்னே ஒரு ஐடென்டிட்டி எங்க, உங்க உடம்புக்குள்ள உயிர் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. உங்க உடம்புக்குள்ள கான்சியஸ்னஸ் எங்க இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? அப்போ தன்னையே உணராதவன் எப்படி இறையை உணர முடியும்? கரெக்ட். ஓகேங்களா? அப்ப சிம்பிளா என்ன சொல்லிட்டாங்க, உன்னுடைய ஆன்மாவோட அந்த அந்த பெரிய ஆத்மாவுக்கு ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். எப்ப நீ உணர்றியோ அது மூலியமா அந்த ஆன்மாவை உன்னால் உணர முடியும். இதுதான் உள் கடந்து இருக்கும் கடவுள் அப்படின்ற கான்செப்ட். இப்போ இந்த ஆன்மா, கர்மா, பிறவி, இந்த மூணுத்தையும் நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். இது எடுத்துட்டீங்கன்னா ஆன்மீகமே கிடையாது. இதுதான் ஆன்மீகம். கரெக்டுங்களா? அப்போ நம்ம பிறக்கிற எல்லா உயிரும் நம்மளுடைய அந்த சன்மார்க்கத்திலையும் சரி, பக்தி மார்க்கத்திலையும் சரி, எல்லா மதத்திலையும் என்ன சொல்றாங்க, பிறக்கிற எல்லா உயிரும் கடைசியில போய் சேர்ற இடம் வந்து இறைதான் அப்படின்னு. அப்போ அந்த இறைய போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து வெறும் 7 பிறவின்றதெல்லாம் லிமிட்ல கிடையாது. கணக்கு இல்லாத எண்ணில் அடங்காத பிறவிகள். சிதர்களே அதை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்போ அத்தனை பிறவிலையும் எத்தனை கர்ம பதிவுகள் சுமந்துட்டே வருவாங்க. சரிங்களா? இப்ப இதுக்கு எவிடன்ஸ்னு ஒண்ணு வேணும்ல. நமக்கு அதை சொல்றதுக்கு எவிடன்ஸ்னு ஒண்ணு வேணும்ல. அந்த எவிடன்ஸ் தான் நம்மளுடைய சப்ஜெக்ட். ஓகே. அதை எப்படி அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, ராமர் பிறந்த நட்சத்திரம் புனர்பூசம் சொல்றாங்க. உண்மையா என்னன்றது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஒண்ணும் போய் அந்த யோகத்துக்கு போய் நம்ம ஒண்ணும் பார்க்கல. ஓகே. இப்ப அவங்க சொல்றது ஒரு கணக்குக்கு உண்மையிலே வச்சுப்போமே, ஒரு கதைன்னே வச்சுப்போம். அந்த புனர்பூசம்னா அந்த புனர்பூசத்துக்குன்னு ஒரு கர்ம பதிவு இருக்கும்ல. அப்ப அந்த கர்மா அவருடைய ஜென்மம் முழுக்க பயணிக்கணும்ல, அவருடைய பிறவி முழுக்க பயணிக்கணும்ல. ஓகே. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, ராமர் பிறந்தது புனர்பூச நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்கு சனியினுடைய கர்ம பதிவுங்க. கர்மாவே சனிதான். ஓகேங்களா? உடனே நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, ஜாதகத்துல அவர் ஜாதகத்துல சனி எங்க இருக்குன்னு தேடி விடுவாங்க. அவருக்கு முதல்ல எந்த திதின்றது இன்ன வரைக்கும் கான்ட்ரவர்சி. ஓகேங்களா? ஆனா நம்மளுடைய ஜோதிடத்துல ரொம்ப அற்புதமான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, காரகத்துவங்கள் நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம்ல. அது எப்படி வந்து கண்டுபிடிச்சாங்க, எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சாங்களான்னு தெரியாது. அந்த காரகத்துவங்கள் பர்ஃபெக்டா வேலை செய்யும். ராமருக்கு சனி கர்மா இருக்கு. அப்போ நம்மளுடைய டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியினுடைய கோட்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கர்மா வந்து பாசிட்டிவ், அதே கர்மா தான் அவனுக்கு நெகட்டிவ். நல்லதும் அதுதான், கெட்டதும் அதுதான். ஓகேங்களா? அப்போ அவருடைய பிறவி பயனையே அந்த கர்மா மூலியமா தான் அவர் அனுபவிக்கணும். இதுதான் வந்து கான்செப்ட். அப்போ இந்த சனி வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய காரகத்துவங்கள்ல சனி வந்து
உறுப்புகள் அறுக்கப்பட்டவங்க அல்லது இழந்தவங்க, பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் சொல்லுவாங்கல்ல. ம். ஓகேங்களா? பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள், ஹேண்டிகேப்ட். முன்ன நம்ம ஹேண்டிகேப்ட்னு கூப்பிட்டு இருந்தோம், இப்போ பிசிக்கலி சேலஞ்சுன்னு சொல்றோம். மாற்றுத்திறனாளிகள், உறுப்பு அங்கஹீனமானவர்கள், பலகீனமானவர்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து தனி. இன்னைக்கு நீங்க வந்து ராமருடைய ஹிஸ்டரி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய ஒட்டுமொத்த ஹிஸ்டரியும் டிசைன் பண்ணது ரெண்டே ஆட்கள். யாருன்னு தெரியுங்களா? ராமரை வந்து முதல்ல காட்டுக்கு அனுப்பிச்சது யாரு? பிசிக்கலி சேலஞ்சான கூனி, ஆமா. அங்கஹீனமான கூனி. ம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 14 வருஷம் அவங்களை காட்டுக்கு அனுப்பிச்சது அங்கஹீனமான கூனி. இது வந்து முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், சூர்பனகைன்னு ஒரு கேரக்டர் வரும் ராமாயணத்துல. அந்த சூர்பனகை வந்து மூக்கு அறுபட்டு ஒரு உறுப்பை இழந்ததுக்கு அப்புறமா அவங்க அண்ணனாகிய ராவணன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் சீதையை தூக்குவாரு. அதுக்கப்புறமா தான் ஒட்டுமொத்த ராமாயணமும். ஓகேங்களா? ரெண்டாவது பிசிக்கலி சேலஞ்ச், அதாவது உறுப்பு அறுக்கப்பட்டவன் சூர்பனகை. ஓகேங்களா? சரி, அந்த ராம அயனத்துல ராமருடைய ஃபைனல் வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா ராவணன் தான் ஃபைனல் வில்லன். இல்லைங்களா? ஆனா அந்த ராவணனே ஒரு பிசிக்கலி சேலஞ்சு பர்சன். ஓ. எப்படின்னு சொல்றேன், ராவணனுக்கு ஒரு வரலாறு உண்டு. அவருக்கு வந்து 10 தலைகள் கிடையாது, 11 தலைகள். அவருடைய உண்மையான பேர் வந்து தசக்ரீவன். ஓகேங்களா? அவருக்கு 11 தலைகள் உண்டு. அந்த 11 தலையில ஒரு தலையை அவரே புடுங்கி அதுக்குள்ள இருக்கிற நரம்புகள் எல்லாம் இழுத்து ருத்ரகீதம் பாடுவாரு சிவனை வசியப்படுத்துவதற்காக. ஓகேங்களா? அப்ப தன்னுடைய சிரத்துல 11 சிரத்துல ஏற்கனவே ஒரு சிரம் போயிடுச்சு. அப்ப கணக்கு பிரகாரம் அவரே ஒரு பின்னமானவர் தான், அவரே ஒரு உறுப்பை இழந்தவர் தான். அப்ப நீங்க இந்த 3 கேரக்டரையும் பாருங்க, கூனியை எடுத்துக்கோங்க, சூர்பனகை எடுத்துக்கோங்க, ராவணன் எடுத்துக்கோங்க, மூணு பேருமே பிசிக்கலி சேலஞ்ச் பர்சன் தான். ஓகேங்களா? இந்த 3 பேரும் சேர்ந்து ஒட்டுமொத்த ராமருடைய சொல்லியும் முடிச்சிருப்பாங்க, ஒட்டுமொத்த லைஃப் காலி. ஓகேங்களா? அப்புறமா அதனுடைய கண்டினியூட்டி சொல்றோம். என்ன கண்டினியூட்டினா, ராமாயணத்துல வந்து இவங்க சீதை இதெல்லாம் முடிச்சுட்டு அக்னி பிரவேசம் அக்னிஸ்தானம் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அரண்மனைக்கு வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாருன்னா, சனியினுடைய காரகத்துவம் இன்னொன்னு இருக்குது. சனி வந்து யாரு அப்படின்னா, துணி துவைக்கிறவங்க, சலவை செய்யறவங்க, சுத்தப்படுத்துறவங்க. ஓகேங்களா? வண்ணா வந்து சனி, இஸ்திரி எல்லாம் போடுறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு சனி. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, சீதை அரண்மனைக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு வண்ணான் வந்து ஆர்கியூ பண்ணுவார் சபையில. என்னுடைய பொண்ணை வந்து நீங்க வந்து யாரோ ஒருத்தரோட இருந்துட்டாருன்றதுக்காக தனியா வனவாசம் அனுப்பிச்சீங்க. இப்ப சீதை வந்து ராவணனோட எடுத்துட்டு வந்துட்டாரு, நீங்க வந்து எப்படி நீங்க அரண்மனைக்குள்ள விட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணுவாருன்னா, மறுபடியும் மனைவியை வந்து வனவாசம். அப்போ வந்து வேட்டு வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா வண்ணா தான் வந்து வேட்டு வைப்பாரு. ஓகேங்களா? நம்ம பொதுவா நம்ம எந்த ராசி எந்த நட்சத்திரத்துல பிறந்தாலும் ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா ஒரு 3 பேரை மட்டும்தான் சார் நம்ம திட்டுவோம். அந்த 3 பேர் யாருன்னு தெரியுங்களா? ராகு, கேது, அதை விட்டா சனி. அதை விட்டா நம்ம ஜோதிடத்துல திட்டுறதுக்கு ஆளே கிடையாது. ஆனா அந்த சனி வந்து ரொம்ப பாவங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் அவரை போட்டே அடிக்கிறது. எனக்கு 7.5 சனி வந்துச்சு, எனக்கு அஷ்டம சனி வந்துச்சு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம திட்டிட்டே இருக்கோம் இல்லைங்களா? ஆனா அது உண்மை அல்ல. யதார்த்த ஜாதகத்துல அது உண்மை அல்ல. கர்மான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கிரகத்தினுடைய பங்கும் தான் இருக்கு. கரெக்ட். ஏன்னா நான் படிக்க போகும்பொழுது எங்க ஐயா முதல்ல படிக்க போகும்போது எங்க ஐயா சொல்லுவாரு, நீங்க சனி, ராகு, கேது, செவ்வாய் எல்லாம் வந்து பிரச்சனை, குரு, சுக்கரன்லாம் நல்லவங்கன்னு சொன்னீங்கன்னா, உனக்கு அவங்க அமர்ந்த இடம் சரியில்லை அப்படின்னா, நேரமும் சரியில்லைன்னா அதே குருவே உன்னை போட்டு தள்ளிடுவார். ஸோ யாரும் அங்கே நல்லவங்க கெட்டவங்கலாம் ஒன்றும் கிடையாது. அவங்கவங்க வேலையை சரியா உன்னுடைய கர்மத்திற்கு ஏற்றாற் போல செய்யறாங்கன்னு சொல்லுவாரு. நீங்க சொல்றது அதுதான் இல்லைங்களா? சோ இங்க வந்து பர்மனன்ட் ஹீரோ பர்மனன்ட் வில்லன் யாருமே கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு வித்தியாசம் பாத்தீங்கன்னா, யார் ஹீரோவோ அவர் தான் வில்லன். ஓகேங்களா? நீங்க அந்த ஒரு கனெக்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜினுடைய கனெக்ட் இருக்கு, அந்த கனெக்ட் நீங்க வந்து சினிமாஸ்ல கூட எடுக்கலாம். எப்படி நீங்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு படம் நான் சொல்றேன், அந்த படத்தோடைய பேர் நான் சொல்லல, ஆனா ஸ்கிரிப்ட சொல்றேன். அந்த ஸ்கிரிப்ட்ல என்ன காரகத்துவம் வருதுன்னு மட்டும் நீங்க எனக்கு சொல்லுங்க. ஒரு ஹீரோ இருக்கிறாரு, அந்த ஹீரோ வந்து நார்மலா படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்க ஒரு பர்சன். ஆனா தப்பு எங்க நடந்தாலும் அவங்க தேடி போய் வந்து அடிக்கிற ஒரு ஆள். அடிதடிக்கு கடவுள் யாரு நம்மளுடைய 9 கிரகத்துல? சும்மா சொல்லுங்க. செவ்வாய் பகவான். செவ்வாய். கரெக்டுங்களா? சூப்பர், கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. அதுக்கு அந்த ஹீரோ வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, எல்லாரையும் வந்து ஃபர்ஸ்ட் யார் தப்பு பண்றாங்களோ அந்த அந்த நபருடைய பேரை அவருடைய டைரியில எழுதி
ஓகே. அந்த நபருடைய பேர் அந்த டைரியில எழுதி வைப்பாரு. மறுபடியும் அந்த தப்பு ரிப்பீட் ஆகுதான்னு எடுத்த உடனே போய் அடிக்க மாட்டாரு. ஓகேங்களா? மறுபடியும் அதே நபர் அதே தப்ப செய்றாங்களான்னு பார்ப்பாரு. அதே நபர் 2வது தடவ அந்த தப்ப செய்யும்போது மறுபடியும் எழுதுவாரு. 3வது தடவ மறுபடியும் அந்த தப்ப செய்யும்போது என்ன பண்ணுவாருன்னா, அவருக்குன்னு ஒரு நாள் குறிப்பாரு. ஓகேங்களா? நாள் குறிச்சு அந்த நாள்ல போய் அடிப்பாரு. ஓகேங்களா? அதுக்காக அந்த ஹீரோ யூஸ் பண்ற அந்த முகமூடி வந்து சிகப்பு கலர் முகமூடி. ரெட் கலர் முகமூடி. நீங்களே சொல்லுங்க. நவகிரகத்துல ரெட் கலர் வந்து யாரு? செவ்வாய். செவ்வாய். ஓகேங்களா? ஆ. அப்போ இந்த இது இந்த 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 படத்துல வந்து பாத்தீங்கன்னா, வில்லன் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, அவரே போலீஸ். மறுபடியும் போலீஸ் யாரு? செவ்வாய். செவ்வாய். ஓகேங்களா? அந்த போலீஸ் வந்து யாருன்னா, ஒரு சைக்கோ. என்ன மாதிரி சைக்கோன்னா, அவங்க அண்ணனுக்கும் இவருக்கும் வாய்க்கா தகராறு, சொத்து தகராறு. ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும். வீடு, மனை, வாகனம், சொத்து சுகத்துக்கு கடவுள் யாரு? செவ்வாய். ஓகேங்களா? உடன் பிறந்த சகோதரர்களுக்கு கடவுள் யாரு? மறுபடியும் செவ்வாய். இந்த இந்த படத்தோட கதையே பாருங்க. முழுக்க முழுக்க செவ்வாயினுடைய காரகத்துக்குள்ள தான் டிராவல் ஆகும். அந்த வில்லனுக்கும் வில்லனுடைய சகோதரருக்கும் பாத்தீங்கன்னா சொத்து தகராறு. அந்த சொத்து தகராறுல அந்த சகோதரர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஒவ்வொரு தடவையும் நான் உனக்கு இன்னைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சைன் போட்டுறேன், நான் சைன் போட்டுறேன்னு இவரை வர வச்சு அவர் வரமாட்டாரு. வராம ஓ வராம கடுப்பேத்தி இவர் அனுப்பிச்சிடுவாரு. இவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஹைப்ல அந்த கோவத்துல என்ன பண்ணுவாரு, கைதிகளை போட்டு டார்ச்சர் பண்ணுவாரு, அடிப்பாரு. வண்டி எடுப்பாரு, ஜனங்களை போட்டு அடி அடின்னு அடிப்பாரு. ஓகேங்களா? இப்போ இந்த வில்லனை ஹீரோ எப்படி சந்திக்கிறாரு, இவங்க 2 பேத்துக்குள்ள எப்படி டக்கஃபார் ஆகுதுன்றதான் ஒட்டுமொத்த கதை. ஓகேங்களா? சரி. இப்ப அந்த டைட்டில் உங்களுக்கு ஓரளவுக்கு மைண்ட்ல வந்திருக்கும். அந்த டைட்டில் நீங்க சொல்ல வேண்டாம். ஆனா அந்த டைட்டில் இப்ப நானே சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்க. இப்ப இந்த ஒட்டுமொத்த கதையும் செவ்வாயினுடைய காரகத்துக்கு கீழ தானே வருது. ஆமா. ஆ. அப்புறம் ஏன் படத்துக்கு சனிவாரம்னு பேர் வச்சாங்க? ஓ! அந்த ஓகே. ஹீரோவே அந்த ஹீரோவே அடிக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கிற நாள் எது தெரியுங்களா? சனிக்கிழமை தான் தேர்ந்தெடுப்பாரு. ஓஹோ! ஓகேங்களா? ஆ. இப்ப இங்க ஒரு சீக்ரெட்டை நான் பிரேக் பண்றேன். செவ்வாயினுடைய கர்மா, செவ்வாயினுடைய சக்தியை செயல்படுத்துறது செவ்வாய் கிடையாது, சனிதான். ஓகே. உண்மையான செவ்வாய் தோஷம், உண்மையான செவ்வாயினுடைய வீரியம் இருக்குல்ல, அதை செயல்படுத்தக்கூடிய அல்லது அதை சுட்டிக்காட்டக்கூடிய கிரகம் செவ்வாயே அல்ல. அதை ம்ஹ்ம். சுட்டிக்காட்டக்கூடிய கிரகம் சனிதான். ம். ஓகேங்களா? அதுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன்னா, இது நமக்கு பாட்காஸ்ட் நான் தாராளமா சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல அ அ ஆமா நமக்கு வந்து ஏற்கனவே கிளாஸ்ல எடுத்த ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா, பொதுவா செவ்வாய் தோஷம் தான் கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லுவாங்கல்ல. கல்யாணம் தள்ளி போகும், கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? இதுல என்ன கூத்துன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கல்யாணம் ஆகாம கல்யாணம் லேட்டா ஆகுது இல்லையா? இப்போ 35 ஆமா. வயசு, 45 வயசு. இப்ப சில பேர் வந்து கல்யாணமே நான் பண்ணிக்க மாட்டேன்ற ஒரு ஒரு எண்ணத்துல வாழ்வாங்க. அந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அவங்க ஜாதகம்லாம் நீங்க எடுத்து பாருங்க. ஒரே ஒரு பேட்டர்ன் அவங்களோட ஜாதகத்துல மாறி 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 அதே சிமிலாரிட்டி இருந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? சொல்லும்போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா உங்க உங்க மைண்ட்ல ஒரு 25 பேர் கல்யாணமே பண்ணாம இருக்கிறவங்க, கல்யாணம் ஆகாம இருக்காங்க. அவங்களோட ஜாதகத்தெல்லாம் எடுத்து பாருங்க. அவங்க எந்த ராசி நட்சத்திரமா வேணாலும் இருக்கட்டும். 27 நட்சத்திரத்துல அவங்க எந்த நட்சத்திரம் இருக்கட்டும், எந்த லக்னமா இருக்கட்டும், அது சிக்கல் இல்ல. அவங்க ஜாதகத்துல நான் சொல்ற 3 காம்பினேஷன் இருக்கும். ஓகேங்களா? அந்த 3 காம்பினேஷன்ல ஒரு காம்பினேஷனாவது அவங்களுடைய ஜாதகத்துல கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? காம்பினேஷன் நம்பர் 1. லக்னத்திலயோ 7ஆம் வீட்டிலயோ சனி அல்லது லக்ன அதிபதி கூட 7ஆம் அதிபதி கூட சனி தொடர்பு. ஓகே. சனியினுடைய சேர்க்கை அல்லது பார்வை பார்வை சொல்லுவாங்களே 3 7 10. ம், ம், ம். சனியினுடைய பார்வை அல்லது சேர்க்கை எது கூட? லக்னம் லக்னாதிபதி கூட 7ஆம் வீடு 7ஆம் அதிபதி. இது இது ஓகே. விதி நம்பர் 1ங்க. விதி நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய லக்னத்துல இருந்து 12 பாவங்கள் வரும்ல. இப்போ ஒருத்தர் கும்ப லக்னம்னா 12ஆம் வீடு வந்து மகரம். இப்போ ஒருத்தர் மீன அ லக்னம்னா 12ஆம் வீடு வந்து கும்பம். சரிங்களா? 12 வீடுகள் வரும் இல்லைங்களா? அந்த 12 வீடுகள்ல 11ஆம் வீடு 11ஆம் வீடு 11ஆம் அதிபதி இருக்காருங்க. அவர் தான் செவ்வாய் கர்மாவை சொல்லக்கூடிய அதிபதி. ஓகே. 1 11 7 11 ஓகே. 1 11 7 11 எப்படின்னா 1ஆம் அதிபதி 11ல 7ஆம் அதிபதி 11ல அப்படி இல்லைன்னா ம். 11ஆம் அதிபதி 1ல 7ல இல்லைன்னா 1ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் அல்லது 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சேர்த்து. ஓகேங்களா? இது வந்து விதி நம்பர் 2. விதி நம்பர் 3 என்னன்னு தெரியுங்களா? லக்ன புள்ளி லக்னாதிபதி 7ஆம் அதிபதி இவங்க 3 பேர்ல லக்ன புள்ளி லக்னாதிபதி 7ஆம் அதிபதி இவங்க 3 பேர்ல யாராவது ஒருவராவது கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கு.
கார்த்திகை, ஊரம், மூலம், ரேவதி. ம். ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு கல்யாணம் ஆகாம அல்லது கல்யாணம் பண்ணிக்காம இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான நபர்கள் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க எந்த லக்னமா வேணாலும் இருக்கட்டும், அவங்க எந்த ஜாதகமா வேணாலும் இருக்கட்டும், இந்த 3 விதியில ஏதாச்சும் ஒரு விதி வந்துடும் அவங்க ஜாதகம். ஓகே. ஸோ அப்ப அவங்களுடைய கர்ம பதிவே அதுதான். அதாவது எப்படின்னா, அவங்களுடைய அவங்களுடைய ஜாதகத்துல மட்டுமே என்னன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன்னா, நீங்க கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்கலாம். ஓகே. அவங்க வேணான்னு வச்சுக்கோங்க. அவங்க வேணான்னு மறுத்துட்டாங்கன்னா, அவங்களால கல்யாணம் பண்ணிக்காம இருக்க முடியும். அதற்கான அனுமதி ஜாதகம் கொடுத்திருக்கு. அனுமதி. ஓகே. எப்பவுமே நம்ம அந்த வார்த்தையை வந்து நம்ம கவனமா பயன்படுத்தணும்ல. ஜோதிடத்துல என்ன ஒரு சிக்கல் தெரியுங்களா? நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா சொன்னோம்னா மக்கள் அதை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னா, ஓ அதுதான் தலையெழுத்தா சார் அப்படின்னு. ஓகேங்களா? ஆனா இன்னைக்கு நான் ஒரு மித்த பிரேக் பண்றேன். தலையெழுத்துன்னு ஒண்ணு ஜோசியத்துல கிடையாது. ம். நிரந்தரம் சொல்லுவாங்க. உனக்கு உனக்கு இதாண்டா அப்படின்னு போட்டது இருக்கு பாருங்க. தலையெழுத்துன்னு ஒண்ணு ஜோதிடத்துல கிடையாது. எதுல கிடையாது அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல ஃபர்ஸ்ட். சார் கண்டிப்பா. எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, எனக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா, எனக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா, என் பேர்ல சொத்து வாங்கிடுவேனா மாட்டேனா, இப்படிதான் கேட்பாங்க. ஓகேங்களா? அது வந்து இவருக்கு இது நடக்கும், இவருக்கு இது நடக்காது அப்படின்னு ஒரு விதி இருக்கு இல்லைங்களா? அதுக்கே முதல்ல ஜோதிடத்துல அடிப்படை விதி கிடையாது. ஓகே. நடக்கும் நடக்காதுன்றதுக்கே விதி கிடையாது ஃபர்ஸ்ட். அப்போ நீங்க தசாபுத்தி இன்னைக்கு நம்ம கால்குலேட் பண்றோம்ல, ஓகேங்களா? எப்ப நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, முதல்ல நடக்குமா நடக்காதான்றதுக்கே ஜோதிடத்துல விதி இல்லை. அப்போ நீங்க நடக்குமா நடக்காதான்றதுக்கே ஜோதிடத்துல விதி இல்லாத பொழுது எப்பொழுது நடக்கும்ன்ற கேள்வி நீங்க எப்படி போவீங்க? பட் நீங்க சொல்ற அந்த ஒரு பாயிண்ட் யோசிச்சு பார்க்கும்பொழுது அந்த ஜோதிடத்தினுடைய அந்த அடிப்படையே முழுசுமே உடைஞ்சு போயிருது இல்லைங்களா? ஆனா நம்ம இங்க விதின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துறோம்ல, ஜாதகத்துல விதின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துறோம். அந்த விதியை வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நடக்கும் நடக்காதுன்றதுதான் விதின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி இல்ல. விதின்றது என்னன்னா பேட்டு கிடையாது, தலையெழுத்து கிடையாது. விதின்றது ரூல்ஸ். நம்ம ரூல்ஸ் இன்னொரு அர்த்தம் இருக்குல்ல, விதிகள். அதாவது என்ன, நம்ம வீடு இப்போ ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் வச்சுக்கோங்க. அந்த 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள நம்ம என்ன வேணா பண்ணலாம்ல, அது நம்ம வீடு. ஓகேங்களா? அதை விட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் தாண்டி இன்னொருத்தர் வீட்டுக்குள்ள போய் உட்காந்துட்டு நம்ம இது பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஜாதகம்ன்றது நமக்கான வீடு, நமக்கான பவுண்டரி, நமக்கான எல்லை கோடு. ரெண்டாவது, ஜாதகத்துல சில விஷயம் அனுமதிக்கப்பட்டிருக்கும், ஜாதகம் சில விஷயத்தை அனுமதிக்காது. சோ அந்த அனுமதி நமக்கு இருக்கின்றதா அல்லது மறுக்கப்பட்டு இருக்கின்றதா, இதை மட்டும்தான் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம இந்த கல்யாணத்தை பத்தி பேசணும் இல்லைங்களா? சோ அந்த காம்பினேஷன் வருவோம். இப்ப நான் ஒரு 3 காம்பினேஷன் சொன்னேன்ல. ஓகே, இந்த 3 காம்பினேஷனும் என்னுடைய ஜாதகத்துல இல்லைன்னு வச்சுங்க, இல்ல யாரோ ஒருத்தருடைய ஜாதகத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவர் வர்றாரு நம்ம கிட்ட. அவர் வந்துட்டு, சார் நான் வந்து பிரம்மச்சரியத்தோட நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு திருமண வாழ்க்கையில பெரிய எனக்கு பிடிப்பு இல்லை. அவருக்கு வந்து இப்பதான் ஒரு 22 வயசு 23 வயசு வச்சுக்கோங்களேன். ஆனா அவர் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவல் தாட்டோட இருக்கிறாரு. இப்ப அவர் வந்து ஒருத்தருக்கு உங்ககிட்டயோ என்கிட்டயோ இப்ப ஜாதகத்தை நீட்டுறாருன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் நானும் இப்ப பாக்குறோம். இப்ப நான் சொன்ன இந்த 3 விதிகள்ல ஒரு விதி கூட இப்ப அவரோட ஜாதகத்துல இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவரே கல்யாணம் வேணான்னாலும் கல்யாணம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். ஓகே. இப்போ ஊருக்குள்ள பல பேரு வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு கடைசியில் கல்யாணம் பண்ணிப்பாங்க தெரியுமா? ஏதோ ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுப்பாங்க. கடைசி நேரம் ஏதோ ஒரு சிந்தனை மாறி சரி ஓகே கொலைவோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க தெரியுங்களா? அவங்க எல்லாம் பாருங்க, இந்த 3 தொடர்புல ஒரு தொடர்பு கூட அவங்களுக்கு ஜாதகத்துல இருக்கு. இப்போ நீங்க இதை சொல்றதுனால எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ இந்த தொடர்பே அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இந்த தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு வந்தது எதனால? எனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லக்கூடிய அந்த தாட் ப்ராசஸ் வந்தது எதனாலயா இருந்திருக்குங்க சார்? அந்த தாட் ப்ராசஸ்க்கு வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படி ஒரு தாட் வருது ஜாதகத்தினால நினைக்கிறாங்க. ஓகே. அப்படி ஒரு தாட் எனக்கு வர்றதே ஜாதகத்தினால வருதுன்னு நினைக்கிறாங்க. அதுதான் அங்க மித்து. அதுக்கு பேர் வந்து ஃப்ரீ வில்னு பேரு, சுய இச்சைன்னு பேரு. இந்த மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சுய இச்சையே ஜாதகத்தோட சம்பந்தப்பட்டதுன்னு நினைச்சுப்பாங்க. கிடையவே கிடையாது. சுய இச்சை ஒரு மனுஷனுக்கு என்னவா வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஜாதகம்ன்றது
நான் சொல்ற அந்த வார்த்தையை மட்டும் கொஞ்சம் நீங்க டேக் பண்ணிக்கோங்க. ஜாதகம்ன்றது டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது. ஜாதகம்ன்றது வெறும் இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர் மட்டும்தான். சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஜாதகம்ன்றது என்ன பண்ணும்னா நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஆனா நான் அது வந்து டிசைட் பண்ணாது. அது வந்து என்ன பண்ணும்னா இந்த பிள்ளைங்களிட்டு தொட்டிலை ஆட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பக்கம் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு அது பாட்டுக்கு ஒரு ஓரமா போய் நின்றுட்டு பார்ப்பாரு அவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம். இப்ப உங்க கண்ணு முன்னாடி ஒரு 2 பொருள் இருக்கு சார். அந்த 2 பொருள்ல ஒன்னதான் நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? 2ல ஏதாச்சும் ஒன்னதானே எடுப்பீங்க. ஆனா இவங்க மக்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? நான் ஜாதகத்துல நான் எதை எடுப்பேன்னு போட்டிருக்கு சார் அப்படின்னு கேட்பாங்க. அது போட்டிருக்காது. அது நீங்க தான் எடுக்கணும். ஓகேங்களா? அப்ப நான் வந்து இப்படி வரேன். ஏன்னா டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியை வந்து பெர்ஸ்பெக்டிவ் புரிய வைக்கணும்னா இன்னும் எளிமையா புரிய வைக்கலாம். நான் ஒரு இன்னொரு ரூல் ஒன்று சொல்றேன். நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளுடைய லக்னத்துல இருந்து 6ஆம் பாவம், நம்ம லக்னத்துல இருந்து 10ஆம் வீடு. ஓகேங்களா? இது ரெண்டுமே வந்து உத்தியோகம், தொழில். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க பாரம்பரிய ஜோதிடம் நீங்க கடந்து வந்திருப்பீங்க. 6ஆம் பாவம் சர்வீஸ், அது உங்களுக்கு தெரியும். 10ஆம் பாவம் தொழில். ஓகேங்களா? அந்த 12 வீட்டுல எங்க சுத்தினாலும் இந்த 6, 10 விட்டா நமக்கு கெரியர் கிடையாது. இந்த 2 வீட்டை வச்சுதான் நம்ம கெரியர் பத்தின இன்ஃபர்மேஷன் எடுக்கணும். இப்ப இந்த 6, 10 இந்த 2 பாவத்து கூட ஒரு நான் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கர்ம பதிவு சேர்ந்தால் மட்டும்தான் ஒருத்தரால மருத்துவத்துறைகள் நுழைய முடியும். ஓகேங்களா? அதாவது 6, 10 கூட கேது தொடர்பு இருக்கணும். கேது நல்லா கவனிங்க. 6, 10 கூட கேதுன்ற கிரகத்தினுடைய சேர்க்கை தொடர்பு இருக்கணும். வீடு அல்லது அதிபதி கூட. அப்படி இல்லைன்னா இந்த 6, 10 கூட 12ஆம் பாவம்னு இருக்குல்ல, நம்ம லக்னத்துல இருந்து 12ஆம் அதிபதி இருக்காங்க. 12ஆம் பாவ அதிபதி கூட தொடர்பு இருக்கு. எய்தர் 6, 12 அல்லது 10, 12 தொடர்பு இருக்கணும். 3வது கனெக்ஷன் சொல்றேன். 6ஆம் அதிபதியோ அல்லது 10ஆம் அதிபதியோ அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதியில இருக்கணும். நட்சத்திர சாரத்துல. அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி இந்த 4 நட்சத்திரத்துல ஏதாச்சும் ஒரு நட்சத்திர சாரத்துல இருக்கணும். இந்த 3 விதியில ஏதாச்சும் ஒரு விதியாவது சம்பந்தப்பட்டவருடைய ஜாதகத்துல இருந்தா அவர் முயற்சி செய்தால் தாராளமா அவரால் மருத்துவத்துறைகள் நுழைய முடியும். ஓகேங்களா? இந்த 3 விதியில ஒரு விதி கூட அவருடைய ஜாதகத்தில் இல்லை என்றால் நீங்க அவருக்கு 2 கோடி ரூபாய் கொடுத்து மெடிக்கல் காலேஜ்ல சேர்த்து விட்டு நீங்க அவரை படிக்க வச்சாலும் அவர் ஒரு நாள் கூட டாக்டரா பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. படிச்சுக்கலாம், ஆனா பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு நாள் முதல்வர் இருப்பாரு பாருங்க, சிஎம், அந்த முதல்வர் படத்துல ஒரு நாள் சிஎம்ல போய் உட்காருவல்ல, ஒரு நாள் கூட அவனால டாக்டரா பிராக்டிஸ் பண்ண முடியும். சொன்ன மாதிரி. ஏன்னா என் ஃப்ரெண்டோட அக்கா பார்த்தீங்கன்னா டாக்டர் படிச்சவங்க. பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னே அவங்க ரொம்ப வெல் செட்டில்டு ஃபேமிலி, பயங்கர பணக்காரங்க. அந்த பொண்ணு ஒரு நாள் கூட பிராக்டிஸுக்கு போனதே கிடையாது. அவங்க பேருக்கு எம்பிபிஎஸ் இருக்கே தவிர பட் ஒரு நாள் கூட அவங்க பிராக்டிஸ் பண்ணதே கிடையாது. என்னன்னா நீங்க படிச்சுக்கலாம். ஏன்னா படிப்பு 4ஆம் பாவம் தானே. 4ஆம் பாவத்தோட கேதுவோ மருத்துவ தொடர்போ தான் நீங்க படிச்சுக்கலாம். ஆனா 6, 10 கூட இந்த நான் சொன்ன இந்த 3 காம்பினேஷன்ல ஒரு காம்பினேஷனாவது தொடர்பு இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க தலைகீழா நின்னாலும் இந்த பிறவி முடியும் வரை உங்களால அந்த தொழிலை தொட முடியாது. செத்த கையில எடுக்க முடியாது. அது சரி. ஓகேங்களா? அப்போ இப்ப இத கூட பாருங்க, மக்கள் கேட்கும்போது எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னா இது தலையெழுத்தா விஷால் சார். இப்போ இந்த ஒரு சூழல் வரும்பொழுது இப்போ இது என்னுடைய தலையெழுத்தான்னு கேட்கறது வந்து ஒரு வகையில கேட்டாலுமே பிராக்டிக்கலா நான் பார்க்குற இடத்துல இருந்து சொல்றேன். அடுத்த கேள்வி எங்க வரும்னா, இதற்கு என்ன மாற்று வழி? இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு வார்த்தை வந்து பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லைங்களா? ஆமா. ஸோ இஸ் இட் ரியலி ட்ரூ? இப்படி இப்ப நீங்க சொல்றதே பார்க்கும் பொழுது, பாருப்பா இப்படிதான் வந்திருக்கேன். இந்த கட்டமைப்புக்குள்ள தான் நடக்க போற. இது இது இத வந்து நீ ஒத்துக்கோ. அதுக்கேத்த மாரி எது பெஸ்ட்டா உனக்கு சூட் ஆகுமோ அதுபடி நீ நடந்துக்கலாம். அந்த நாலேட்ஜ கேதர் பண்றதுக்கு ஜோசியம் உனக்கு ஹெல்ப் பண்ணும். அதோட விட்டுருவோம். அப்படின்னு சொல்றபடி இருக்கும் பொழுது, இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் இந்த பரிகாரங்கிறது இன்னைக்கு சூப்பரான அது தனி இண்டஸ்ட்ரியே மாறி போச்சு. அது அந்த அளவுக்கு ஆயிடுச்சு அது. இஸ் இட் ரியலி ட்ரூ? அதெல்லாம் உண்மையாலுமே வேலை செய்யுங்களா அது எல்லாமே? அத நம்ம விஜயகாந்த் சொல்லுவார்ல, மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை பரிகாரம். ஜோசியத்துல எனக்கு பிடிக்காத 2வது வார்த்தை. அதாவது ஜோதிடத்துல எனக்கு பிடிக்காத 2 வார்த்தைகள் இருக்கு. ஓகேங்களா? 2 வார்த்தை. அந்த 2 வார்த்தை தான் இன்னைக்கு ஜோதிடத்தினுடைய அடித்தளமே. இன்னைக்கு பிசினஸா போயிட்டு இருக்குல்ல அஸ்ட்ராலஜி, அதனோட ஒண்ணு என்ன தெரியுங்களா? பலனும் பரிகாரமும். ஆக்சுவலா இது 2மே ஜோதிடத்துல கிடையாது. ஓகே. இதை சொல்வது ஒரு ஜோதிடன். ஓகேங்களா? ஆக்சுவலா
பலன்னு சொல்றாங்கல்ல, பலன்னா உனக்கு இதுதான் நடக்கும்னு சொல்றாங்கல்ல, அப்படி ஒண்ணு ஜோதிடத்துல கிடையாது. அப்ப பலனே பிக்சட் இல்லாத போது பரிகாரம் எப்படி பிக்சடா இருக்கும்? ஒண்ணு. ரெண்டாவது, இந்த பரிகாரம்ன்ற விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குல்ல. இப்போ இப்போ நம்ம இன்னைக்கு இந்த டெலிகாஸ்ட் பண்ணும்போதே 1000 கமெண்ட் வரும். ஓகேங்களா? அப்ப இவரு சொல்ற காம்பினேஷன் எனக்கு இருக்குது, எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை கேட்டுட்டு இருப்பாங்க. கண்டிப்பா. அதுல என்ன ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் தெரியுமா சார்? இந்த விஷயத்த கரெக்டா அவங்களுக்கு கன்வே பண்ணி புரிய வைக்கிறது பாருங்க, அதுதான் பெரிய சேலஞ்ச். என்னவா நினைச்சுக்கிறாங்கன்னா எல்லாமே பிரம்மா எழுதிட்டாரு, அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்படிதான் ஜாதகத்தோட மைண்ட் செட்லயே வராங்க. இப்போ நான் சொன்ன இந்த 3 காம்பினேஷன் 2 ஜாதகம் இருக்கு சார். 2 ஜாதகத்துல ஒரு ஜாதகத்துல நான் சொன்ன இந்த 3 காம்பினேஷன்ல ஒண்ணு இருக்குதுன்னு வச்சு, இன்னொரு ஜாதகத்துல நான் சொன்ன 3 காம்பினேஷன்ல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு வச்சுப்போமே. இந்த 2 பேர் நம்ம கிட்ட வராங்க. 2 பேருமே மருத்துவம் படிக்கணும், மருத்துவம் பிராக்டிஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க. அதுல டிக்கு யாருக்கு போடலாம்னா, இந்த காம்பினேஷன் இருக்கு இல்லையா, அந்த நபர் முயற்சி செய்தால் கண்டிப்பாக பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனா நான் ஒரு வார்த்தையை கரெக்டா சொல்றேன். என்ன வார்த்தை சொல்றேன்? முயற்சி செய்தா கண்டிப்பா அவங்களால மருத்துவ உலகத்துக்குள்ள நுழைய முடியும், அவங்களால பிராக்டிஸ் பண்ண முடியும். இன்னொரு ஜாதகம் இருக்காரு பாருங்க, இந்த காம்பினேஷன் இல்லாதவர். அவர் முயற்சி இல்ல, அவர் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் இல்ல, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இல்ல, நேஷனல்லயே ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் அவரால் டாக்டரா பிராக்டிஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்போ இவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, சார் அந்த காம்பினேஷன் இருந்தாலே டாக்டர் ஆயிடுவாங்களான்னு கேட்பாங்க. ஓகே. புரியுதுங்களா? அது நடந்துருமா, அவன் போயிடுவானா அப்படின்னு கேட்பாங்க. அந்த டோனே தப்புன்றது, அந்த பெர்ஸ்பெக்டிவே. இப்ப நீங்க ஒரு கூகுள் மேப் இருக்கு சார், ஒரு கூகுள் மேப் கிட்ட நீங்க ரூட் தானே கேட்பீங்க. ஒரு இடத்துக்கு போகணும், ஓகேங்களா? போறதுக்கு ஃபர்ஸ்ட் ரூட் இருக்கணும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதுக்கு ரூட் இருக்கணும். ரூட் இருக்கான்னு கேட்பீங்க. அப்படி ரூட் இருக்குன்னா எப்படி போகணும்னு கேட்பீங்க. இதுதான் நீங்க கேட்க வேண்டிய ப்ராப்பரான கொஸ்டின். அந்த கூகுள் மேப் கிட்ட சார் நான் இதுல போயிடுவேனா அப்படின்னு கேட்பீங்களா? புரியுதா உங்களுக்கு? கேட்க மாட்டோம். ஆனா ஜோதிடர்கிட்ட கேட்பாங்க. கேட்கறதுலயே சென்ஸ்லெஸ், இருக்கிறதுலயே சென்ஸ்லெஸ், த மோஸ்ட் இடியாட்டிக் கொஸ்டின் என்னன்னா, நான் இதை செஞ்சிருவேனா அப்படின்னு கேட்கறது தான் இருக்கிறதுலயே மட்டமான கேள்வி. ஓகேங்களா? அப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்க, உட்கார்ந்த இடத்துல இருந்து நீங்க எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க. இன்னைக்கு ஜோதிடம் அப்படித்தானே மாறி இருக்கு. காலங்காலமா ஜோதிடத்தை என்ன மாறி இருக்கு, அதிர்ஷ்டத்துக்கான ஒரு பொருளா தானே மாத்தி வச்சிருக்காங்க ஜோதிடத்தை. இப்ப நடக்காதுன்னு சொன்னாலும் நடக்கிறதுக்கு என்ன வழின்னு தேடுறதுக்கு உண்டான ஒரு இடமா மாறிடுச்சு. ஆமா. அப்போ வந்து நீங்க நடக்கும் நடக்காதுன்னு நீங்க போயிடுச்சீங்க அப்படின்னு நீங்க போயிட்டீங்கன்னாலே உங்களோட முயற்சியில நீங்க இதுவே எடுக்கலன்னு அர்த்தம். நீங்க முயல்றதுக்கு ட்ரையே பண்ணலன்னு அர்த்தம். ஒரு குருவே ஊட்ட மாட்டாரு, ஒரு குரு வந்து காட்டதான் செய்வார். பிராக்டிஸ் பண்றது நம்ம தான் பண்ணணும். டாக்டர் கிட்ட நீங்க போறீங்க, மருந்து மாத்திரையை கொடுக்கதான் செய்வாரு, சாப்பிடுறது நம்ம தான் சாப்பிடணும். அவர் சொல்ற ப்ரொசீஜரை நம்ம தான் ஃபாலோ பண்ணணும். அப்ப உடனே இப்போ ஒரு டாக்டர் ஜோதிடரா இருந்தாருன்னு வச்சுங்க, இவங்க என்ன தெரியுமா கேட்பாங்க, சார் அதுல தீந்துருமான்னு போட்டிருக்கான்னு சொல்லுங்க, அப்ப நான் மாத்திரை சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஓ நீ மாத்திரை சாப்பிட்டாதையா சரியாகும் அப்படின்னா, எனக்கு நீ தெரியாதுமான்னு சொல்லு, அப்ப நான் சாப்பிடுவேன்னா இது அப்படியே முரணா இருக்குல்ல. ஓகேவா? ரெண்டாவது, இந்த தலையெழுத்துன்ற கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த கான்செப்ட் நம்மளுடைய ஆன்மீகத்துக்கே முரண். அது எப்படி முரண் நான் சொல்றேன். இப்போ ஆன்மீக ரீதியாக நமக்கு வந்து சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன, ஆன்மா ஒரு பிறவியிலிருந்து இன்னொரு பிறவிக்கு போகுது. எதனால போகுது? கர்ம பதிவு இருக்கிறதுனால பிறவிக்கு போகுது. கர்மானுடைய பேலன்ஸ் இருக்கிறதுனால போகுது. கர்மா பேலன்ஸ்ன்றது நம்ம பட்ட இன்ப துன்பம் இருக்கும், நம்ம மூலியமாக மற்ற ஜீவராசிகள் பட்ட இன்ப துன்பம் இருக்கும், அதனுடைய பதிவும் நம்மளுடைய இதுல இருக்கு. அப்போ ஒரு மனுஷன் கெட்டவனா இருக்கிறாரு, ரொம்ப நல்லவனா இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கு வந்து அவருடைய ஜாதகம் தான் காரணம். கடவுளே நீ வந்து திருடனாகத்தான் இருப்பாய், நீ டாக்டராகத்தான் வருவாய், நீ வந்து பெண்கள் கிட்ட நீ பாலியல் ரீதியாக நீ தப்புதான் செய்வாய், நீ கள்ளக்கடத்தல் தான் பண்ணுவாய் அப்படின்னு பிரம்மாவே எழுதிட்டாருன்னு வச்சுக்கோங்க. உண்மையிலே நீ அப்படிதான் இருக்கணும்னு எழுதிட்டாருன்னா அப்ப நமக்கு பாவம் புண்ணியம் ரெண்டுமே வரக்கூடாது சார். பதிவு நமக்கு எதுக்கு வரணும்? நான் என்ன சொல்றேன், சுய இச்சைன்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்ம தானே ஒரு விஷயம் செய்யறோம், தப்பு மட்டும் நம்ம செஞ்சிருவோமா, ஆனா கடைசியில் வந்து என்னன்னா விதி மேல பழி போட்டுருவோமா? இது வந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி இல்ல. ஓகேங்களா? அப்போ பிறவியிலேயே இவர் வந்து தவறு செய்வதற்கு விதிக்கப்பட்டவர் அப்படின்னா அவருக்கு பாவமும் வரக்கூடாது, அவருக்கு புண்ணியமும் வரக்கூடாது, அடுத்த பிறவியும் வரக்கூடாது. அப்போ உண்மையிலே தண்டனை யாருக்கு போனோம்? 9 கிரகத்துக்கு போனோம். தலையெழுத்தை எழுதினவர் தான், கடவுள் தான், இறை தான் தண்டனை அனுபவிக்கிறோம். ஆனா கடைசியில் பிறவி நம்ம தானே எடுக்கிறோம். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா,
நம்ம நல்லவங்களா கெட்டவங்களான்றதை நீங்க ஜாதகத்தை வச்சு தீர்மானிக்க முடியாது. அது நம்மளுடைய ம். உள்ள இருக்கு. சரிங்களா? அப்ப நமக்குன்னு ஒரு சாய்ஸ் இருக்கு. இப்போ இத வந்து நீங்க ஈஸியா மக்களுக்கு புரியுற மாதிரி 2 வார்த்தையில சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, மனநிலை என்பது ஜாதகம். மனமாற்றம் என்பதுதான் பரிகாரம். மனநிலை என்பது ஜாதகம் என்றால், மனமாற்றம் என்பதுதான் பரிகாரம். முதல்ல நீங்க மனம் மாற்றத்துக்கே தயாரா இல்லைன்னா பரிகாரத்துக்குள்ள நீங்க எப்படி வருவீங்க? ஸோ, இப்ப எனக்கு டாக்டர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியது என்னுடைய மனோநிலை. பிகாஸ் என்னுடைய பர்ப்பஸ் அந்த இடத்துல இல்ல. என்னுடைய பர்ப்பஸ் வேற எங்கேயோ இருக்கு. இப்ப நான் அது மாறுறதுக்கு தயாராகிறது தான் வந்து ஆ பரிகாரம். ஆமா. ஓகே. அதாவது அப்போ வந்து இப்போ நமக்கான அனுமதியே இல்லைன்னா நம்ம உள்ள போய் பிரயோஜனம் இல்லைல்ல. ஓகேங்களா? அனுமதி இருக்குன்னா நம்ம எவ்வளவு வேணா முயற்சி பண்ணிக்கலாம். நமக்கு அனுமதி அது டெட் எண்டுன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. அப்போ வந்து இப்போ என்கிட்ட வந்து இந்த கெரியர் கவுன்சிலிங்காக வருவாங்க, ஜாதகம் எடுத்துட்டு வருவாங்க இல்லைங்களா? ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க. இதுல என்ன ஒரு பியூட்டினா, இந்த ஒரு 12 ஆண்டு காலமா நான் வந்து டிஎன்ஏ அஸ்ட்ராலஜினுடைய சக்சஸா என்ன பாக்குறேன்னா, கெரியர் கவுன்சிலிங்க்கு வரதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ம். யூஸ்வலா 10th +1 +2 யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மா தான் கேட்பாங்க. ஆனா நம்மளுடைய ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னா, அந்த அந்த பசங்க பாக்குறாங்க. ம். பசங்க பார்த்துட்டு இவர் இந்த காம்பினேஷன் இருந்தாதான் அந்த ஃபீல்டுக்குள்ள நுழைய முடியும்னு சொல்றாரு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவர்கிட்ட நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் போடுங்கன்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவங்க அப்பாயின்மெண்ட் போட்டு அவங்க ஜாதகத்தை எடுத்து வந்து கேட்கறாங்க. என்ன ஃபீல்டுக்குள்ள போனா இவங்களுக்கு வந்து அனுமதி இருக்கு, என்ன ஃபீல்டு வந்து இவங்களுக்கு சிறப்பா இருக்கும்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ அந்த பாதையை முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். இதுல போலாம், இதுல போக வேண்டாம். அப்போ அதுதானே உங்களுக்கு உண்மையான வழிகாட்டுதல். இப்ப நீங்க சொல்றது என்னால அப்படியே எப்படி பொருத்தி பார்க்க முடியுதுன்னா, இப்ப நான் படிக்க போம்பொழுது எங்க ஐயா சொல்லுவாரு, ஆம், "படிக்க முடியுமா?" அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, "நீ படிக்கிறதுக்கு முடியுமாங்கிற கேள்விய மட்டும் பார்க்காத, அத அவனால தொழில் செய்ய முடியுமாங்கிறதையும் அவன் கேட்க மாட்டான். நீ சேர்த்தி பாரு. ஆமா. அந்த தொழில் அவனுக்கு அமைப்பு இந்த படிப்போட இருந்தா மட்டுமே இது உனக்கு செட் ஆகும்னு நீ சொல்லு. அப்போ எதையா இருந்தாலும் படிப்பையும், தொழிலையும் சேர்த்தி பாரு. ஒண்ண மட்டும் தனிச்சு பார்க்காத. அது வேலை செய்யாது" அப்படிம்பாரு. பர்ஃபெக்ட். நீங்க சொல்றது ஆமா. அது கரெக்ட். அப்படியே நம்ம சொல்றதோட அந்த அந்த கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். அப்போ 2வது சார் நம்ம வந்து எதை செய்யணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜாதகத்தை வச்சு. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் எதை செய்யக்கூடாதுன்றதை தெரிஞ்சுக்கிறது. ஆ. கரெக்டுங்களா? அப்போ ஜாதக பிரகாரம் சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. கூட. கூடாது. அப்போ நீங்க சொன்னீங்க பாருங்க, இந்த செகண்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டீங்க. இல்ல சார் நான் அதை செய்வேன், ஆனா எனக்கு பாதிப்பு இருக்கு, அதுக்கு பரிகாரம் இருக்கு. அதுதான் மக்கள். நம்ம மக்களுக்கு வந்து கூழ் காசை, மீசை காசை, தொப்பி காசை எல்லாத்துக்கும் ஆசை தான். ஓகேங்களா? அதாவது ஆசைப்பட்டு நான் படுவேன். அதுக்கான எந்த எஃபர்ட்டும் நான் போட மாட்டேன். படம். நீங்க வந்து டேய் வேணாம் போகாத போகாத ஜாக்கிரதை நீ சொன்னாலும் நான் போய் தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன், நான் குதிச்சுப்பேன், எனக்கு என்ன நீ காப்பாத்தணும் அப்படின்னா கடவுள் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா. ஒரு 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 ஏதோ ஒரு படத்துல வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது சூரிய சொல்லுவாரு, இவர் ஏசப்பான்னு கூப்பிடுவாரு, ஆப்போனன்ட் இருக்கவனும் ஏசப்பான்னு கூப்பிடுவான், அவனும் ஏசப்பான்னு கூப்பிடுறான், நானும் கூப்பிடுறேன், கடவுள் யாருக்கு தான் யாருக்கு தான் அதுதான். அதாவது கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணும்ன்ற மாதிரி என்னதான் ஆசை இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு லாஜிக் வேணும், அதுக்குள்ள ஒரு நியாயம். நியாயமே இல்லாம ஆசைப்படுவாங்க. ஓகேங்களா? பற்றுவாங்க. அதுல நான் பாக்குறது என்னன்னா, நிறைய மக்கள் வந்து ஜோதிடத்தை அணுகுற நிறைய மக்கள் அதிர்ஷ்டத்தை விரும்பி ஜோதிடத்தை அணுகுறாங்க. அது ரொம்ப தவறான ஒரு செயல். ஓகேங்களா? அதாவது லாட்டரி அடிக்க மாட்டதுக்காக ஜோதிடம் பாக்குறவங்க நிறைய பேர் சார் இன்னைக்கும். ஆமாமாங்க. இன்னைக்கு நெறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு இந்த ஷேர் மார்க்கெட்ல எல்லாமே வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் கேட்கிற ஆட்கள் நெறைய பேரு உண்டு இன்னைக்கு எனக்கு. நிறைய பேர் உண்டுங்களா? அதுக்காக கிளாஸ் எடுக்கிற ஆட்களும் நிறைய உண்டு. ஆமாமா, ஆமாமா. ஓகேங்களா? இது இது என்னன்னா இவங்களுக்கு வந்து லாபத்தை கொடுக்குதோ இல்லையோ அதை வச்சு பிசினஸ் பாக்குறவங்களுக்கு லாபம் கொடுத்துரும். ஆமா. ஓகேங்களா? அப்புறம் வந்து ரொம்ப இதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில பேரு நம்ம ஜாதகம் பார்த்து இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாத தொழிலுங்க, நீங்க போக வேண்டாம்னு சொல்லியிருப்போம். அதுல பியூட்டி என்னன்னா, சார் நான் ஏற்கனவே அதுக்குள்ள போய் எல்லாமே முடிஞ்சு போச்சு சார் இருந்தாரு. சரிங்களா? அப்போ இப்ப நான் என்ன சார் செய்யுதுமாங்க, இறந்த காலத்தை யாராலையும் மாத்த முடியாது, முடிஞ்சு போச்சு இல்ல, மாத்த முடியாது. முடிஞ்சுதான். இனிமே நீங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன், வேணா அது பிரகாரம் நடந்துங்க, அவ்வளவுதான். கரெக்ட். சப்போ நம்மளுடைய ஜோதிடத்தை அணுகும் விதம் இதுதான் சார். அது வந்து திருமணமாக இருந்தாலும் சரி, அல்லது தனிப்பட்ட வாழ்வாக இருந்தாலும் சரி, அனுமதிக்கப்பட்ட விஷயம், அனுமதிக்கப்படாத விஷயம்னு இருக்குது. 2 டைமென்ஷன்.
அது இல்லாம எது நமக்கு சரி எது நமக்கு தவறுன்னு இருக்கு. ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ். இந்த ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி இருக்கும். அதுக்கு வந்து அடிப்படையாக இருக்கிறது தான் அந்த கர்மா எல்லாமே. ஆம், இது இது வந்து மேபி அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஸ்டினாக இருக்கலாம். பட் நான் கேட்கணும்னு விருப்பப்படுறேன் உங்கள்கிட்ட. இப்போ இன்னைக்கு வந்து இந்த வேர்டு இந்த மேனிஃபெஸ்டேஷன் பயங்கரமாக ஒரு பாப்புலரான ஒரு விஷயமா இருக்கு. Okay. இப்போ மக்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆம், இப்போதைக்கு நான் இருக்கக்கூடிய சூழல் இப்படி இருக்கு. நான் என்னை பெட்டரான ஒரு இடத்துக்காக நான் என்னை மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐம் ப்ரெடிக்டிங் தி ஃபியூச்சர். நான் வந்து எங்கிட்ட கொண்டு வந்து நான் என்னோட பொருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எனக்கு விருப்பப்பட்டதற்கு ஏற்றாற் போலவே என்னால் அதை கற்பனை செய்து அதை என்னோட இழுத்துக்க முடியுங்கிறது அந்த மேனிஃபெஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே. இப்போ கேள்வி என்ன வருதுன்னா, நான் ஒரு இடத்துல ஜாதகம் பார்க்க போகும்பொழுது இது எனக்கு நடக்காதுன்னு சொன்னாங்க. இப்போ நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுனா அது நடக்கும்னு சொன்னா, இது இது உண்மையா? இது உண்மையான்னு ஒரு கேள்வி வருது. இப்ப வந்து இது வந்து நமக்கு இப்ப நீங்க அதே வார்த்தை, இப்ப அது அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை நமக்கு இருக்கு. ஆனா நான் என்னுடைய மனம் தான் எல்லாமேன்னு சொல்லி நான் மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ம். இது நடக்குங்கிறதுக்கு உத்தரவாதம் இருக்கா? இது நிஜமாலுமே உண்மை? ஏன்னா இது ஒண்ணுக்கு ஒண்ணு முரணாயி போயிருது பார்த்தீங்களா? இப்ப ஆமா. இது அனுமதிக்கப்படல, இது நான் முயற்சி பண்றேன் அப்படிங்கிறது. ஆமா. ஸோ இது நான் கேட்டதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு இது சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பரவலா YouTubeல ஓப்பன் பண்ணா நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதனால உங்ககிட்ட அந்த ஒரு வார்த்தைய கேட்கிறேன். அற்புதமான கேள்வி தான் கேட்டீங்க. அதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம். நீங்க சொன்னது ரெண்டு விஷயம் இருக்கு. ஜாதகம் அனுமதிக்கிற விஷயம், அனுமதிக்காத விஷயம். ஓகே, ரைட். ஒரு விஷயம் அனுமதிக்குது அப்படின்னா முயற்சி மூலியமாகவோ அல்லது இறையின் துணை மூலியமாகவோ மனோபலத்தின் மூலியமாகவோ ஆறாவினுடைய வலிமை மூலியமாகவோ நம்மளால அந்த விஷயத்தை நெருங்க முடியும், நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும், அடைய முடியும். ஆனா நீங்க என்ன கேட்க வரீங்கன்னா இன்னொரு கேள்வி கேட்கறீங்க. அனுமதிக்காத விஷயத்தை அதே மாதிரி இறையின் பலத்தின் மூலியமாக அடைய முடியுமான்னு கேட்குறீங்க. அதானே? கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். அது அங்கதான் வந்து பிரபஞ்சத்தினுடைய சீக்கிரட்டும் பிரபஞ்சம் விளையாடுறதும் எப்படி தெரியுங்களா விளையாடும். ஒரு விஷயம் அவருக்கு அனுமதிக்கப்படல. ஓகே, இப்போ அவர் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட உட்கார்றாரு, பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கிறாரு, அந்த விஷயத்த கேட்கிறாரு. பிரபஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுடைய கர்ம அனலைஸ் பண்ணும்ல, நம்மளுடைய ஆறாவை அனலைஸ் பண்ணும்ல. நம்மளுடைய ஆறாவினுடைய இன்னொரு பகுதி தான் ஜாதகம். அதனுடைய ரிட்டர்ன் ஃபார்மேட் தான் ஜாதகம். ஓகேங்களா? ஆறா அனலைஸ் பண்ணும். ஆறால அதுக்கான அனுமதியே இல்லை. ஓகேங்களா? அப்போ பிரபஞ்சம் என்ன பண்ணும்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்க்கும். நம்ம ஆறாவில் இருக்கக்கூடிய நம்ம அந்த பிராப்தம் அந்த ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கும். அந்த ஆப்ஷனை வந்து பிரபஞ்சமா அவர் முன்னாடி கொண்டு வந்து ஓகே. கேட்டுட்டே இருக்காங்கல்ல. அப்போ அப்போ வந்து அந்த பக்கம் இல்லையா எனக்கு பர்மிஷனும் இல்லை, திரும்ப திரும்ப அதே கேட்க என்னதான் அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அனலைஸ் பண்றதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கொள்ள, அனலைஸ் பண்றதுக்கு டைம் எடுத்துக்கும். அந்த ஆப்ஷனை கரெக்டா அவர் முன்னாடி கொண்டு வந்து வைக்கும். எப்படி வைக்கும்னா இப்போ நமக்கான ஒரு கைடன்ஸ், நமக்கான ஃபேமிலி வெல்விஷர்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ ஏதோ ஒரு சர்க்கிள், அபிஷியல் சர்க்கிளோ யாரோ கூட நமக்கு அதுக்கான அட்வைஸ் கைடன்ஸ் கொடுப்பாங்க. சில பேர் முகம் தெரியாத நபர்கள் கூட நம்ம கிட்ட வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த தகவல் நம்ம இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்ததுக்கு வேற மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஃபீல்டுக்குள்ள போய் நம்ம வந்து பெரிய ஆள் ஆயிடுவோம். நம்ம அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி வச்சிருந்தது வேற பிளான் பண்ணி வச்சிருப்போம். ஆனா அதை விட பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பெட்டரான ஒரு இடத்துல இருக்கோம். எப்படின்னா இப்ப நான் ஜோதிடத்துக்குள்ள வந்த மாதிரி. ஓகேங்களா? ஏன்னா இந்த ஜோதிடத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடி நான் இப்படி ஒரு ஃபீல்டுக்கு வருவேன், இன்னைக்கு நான் வந்து இதுல நான் பிஹெச்டி பண்ணுவேன், இன்னைக்கு ஒரு புக் எழுதுற அளவுக்கு நான் இன்னைக்கு வருவேன்னு எனக்கு தெரியாது. ஒரு கரெக்டா என்னோட 24வது வயசுல தான் நீங்க வந்து என்ன கான்டாக்ட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். இந்த வடிவேல் ஓடுவார் தெரியுமா? கம்பெனியா ஐயோ அப்படின்னு ஓடுவார் தெரியுமா? அந்த மாதிரி நமக்கு தெரியாதெல்லாம் சொல்றாங்களேன்ற மாதிரி நான் ஓடிப்பேன். சத்தியமா தெரியாது. ஏன்னா எனக்கு ஏன் ராசி நட்சத்திரமே எனக்கு ஞாபகம். அதே மாதிரி இன்னைக்கு பிரபஞ்சம் வந்து என்ன பண்ணும்னா இவருக்கு பிராப்தம் இல்லாத ஒரு விஷயத்த, இவர் அனுமதிக்காத ஒரு விஷயத்த கேட்கிறாரு அப்படின்னா அது இவருடைய ஆறாவை அனலைஸ் பண்ணும், இவருடைய மைண்ட் அனலைஸ் பண்ணும், இவருடைய ஆன்மா கர்மா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுது. இவருக்கு என்ன பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குதோ அந்த பெஸ்ட் ஆப்ஷன் அந்த பிரபஞ்சம் முன்னாடி வைக்கும். ஒரு ஸ்டேஜ்ல என்ன தெரியுமா ஆயிடுவாரு, மனசு மாறிடும். ஓகே, மனசு மாறிடும். அதாவது என்னன்னா பிரபஞ்சம் சொல்றக்கூடிய ஒரு சீக்ரெட் என்னன்னாச்சு, உங்களுக்கு ஒரு விஷயம் அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்க அதுக்காக தவம் பண்றீங்கன்னா பிரபஞ்சம் அதை கொடுக்கும், அதுக்கான வழிமுறையை சொல்லும். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் அனுமதிக்கப்படலைன்னு வச்சுக்கோங்க, பிரபஞ்சம் உங்களை கேட்க விடாது. ஃபர்ஸ்ட் உங்களை அது மேல போக்கஸே பண்ண விடாது. அந்த போக்கஸ் டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கும். எப்படின்னு நான் சொல்றேன். எப்படின்னா ஒரு 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 புராண கதையில வந்து ஒரு அசுரன் வந்து தவம் செய்து சிவன் டைரக்டா வந்துருவாரு.
ஓகேங்களா? வந்துட்டு என்ன வரம் வேணும்னு கேளுப்பான்னு சொல்லும்போது அவன் கேட்கலான்னு அப்படி வாயை திறக்கும் போது அம்மன் வந்து வாயில குத்திடுவாங்க. ம். கேள்விப்பட்டிருப்பீங்க, முகாசு 2 பேரு. ஓகேங்களா? ம். அம்மன் வந்து வாயில குத்திடுவாங்க. நான் என்ன கேக்குறேன், அம்மன் வந்து பராசக்தி யாரு? சிவனுடைய பாதி தானே. ஆம். அவங்க வந்து பின்னாடி வாயில குத்துறாங்கன்னு அவருக்கு தெரியாதா? அவர் என்ன ம். பண்ணுவாரு, வேணும்னே வந்து கேளுப்பா அப்படிம்பாரு. இவன் வாயை திறப்பான், வார்த்தையே வராது. அவர் 2 தடவை 3 தடவை கேளுப்பான்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிடுவாரு. போயிடும். அவ்வளவு வருஷம் தவமும் போயிடும். அந்த வெறியில் என்ன பண்ணுவான்னா எல்லாரையும் போட்டு துவம்சம் பண்ணுவான். அப்போ அந்த நிலையில அவனை வந்து இந்த தேவியாரால அழிக்க முடியாது. அழிக்க முடியாம என்ன பண்ணுவாங்கன்னா சரஸ்வதி வருவாங்க, லட்சுமி வருவாங்க, 3 பேருடைய சக்தியும் சேர்ந்து மூகாம்பிகையா மாறி அழிப்பாங்க. ஓ. ஒருவேளை அந்த வரத்தை மட்டும் கேட்டு அந்த வரத்தை அவர் கொடுத்திருந்தாருன்னா மூகாம்பிகையால கூட அவனால அழிச்சிருக்க முடியாது. அழிச்சிருக்கு. அழிச்சிருக்க முடியாது. அப்போ அவனுக்கு கிடைக்க கூடாத விஷயம் இப்ப என்ன பண்ண கேட்க விடாம தடுத்துரும்ல. ம். பிரபஞ்சம் என்ன பண்ணும்னா நமக்கு ஒரு விஷயம் செட் ஆகாதுன்னா அதை டைவர்ட் பண்ணும். ஓகே. அது அதாவது சார் இப்போ இப்போ ஒண்ணு இல்ல. இப்போ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்க வந்து நார்மலா வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மாசம் சம்பளம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு எதிர்பாராத விதமாக உங்க கையில ஒரு 20 கோடி ரூபாய் 30 கோடி ரூபாய் லாட்டரியே அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த 20 கோடி 30 கோடி உங்க கையில கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது அந்த பணத்தை தொடுவதற்கு முன்பாக அந்த பணத்தை பாக்குறதுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்திருக்கும், உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்திருக்கும். எப்படின்னா இவ்வளவு வருஷம் வேலைக்கு போனோம், அப்புறம் இதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட், பிக்சட் டெபாசிட்ல இவ்வளவு காசு போடணும், ஜுவல்ஸ்ல கொஞ்சம் நம்ம இது பண்ணணும், ரிட்டையர்மெண்ட்டுக்கு நமக்கு இவ்வளவு காசு தேவை, மெடிக்கல் இன்சூரன்ஸ் நமக்கு இவ்வளவு தேவை. நீங்க இப்படி ஒரு பிளான் வச்சிருப்பீங்க யூஸ்வலா எல்லாரும் மாதிரியும். இத்தனை வயசுல நம்ம ரிட்டையர் ஆயிடணும், அதுக்குள்ள பசங்களை பெரிய ஆளாக்கி விட்டுருந்தோம், இப்படிதானே பிளான் வச்சிருக்கீங்க. ஆனா அந்த 20-30 கோடியை பார்த்ததுக்கு அப்புறமா உங்களோட மைண்ட் வேற பிளான் போடும். ஓகேங்களா? அப்போ நீங்க ஏற்கனவே ஒரு பிளான்ல இருந்தீங்கல்ல, ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு பிளான்ல நீங்க இருந்தீங்க. இப்போ அத போல ஒரு 100 பங்கு காசுக்கு உங்க கைக்கு வந்துச்சு. அப்போ யூஸ்வலா மைண்ட் என்ன சொல்லணும், அப்பாடா நம்ம ரிட்டையர் ஆகிறதுக்கு நமக்கு இவ்வளவு காசு வேணும்னு நம்ம பிளான் பண்ணிருந்தோம். இப்போ அத போல வந்து ஒரு 100 பங்கு காசு நம்ம கைக்கு வந்துருச்சு. இப்போ அப்ப நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கான காசை ஒதுக்கிடுவோம், மிச்சதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் பண்ணிடுவோம், பக்காவா செட்டில் ஆயிடும். இப்படிதாங்க நான் யோசிப்பேன். ஓகேங்களா? இப்படிதான் நம்ம யோசிப்போம், மிடில் கிளாஸ் மைண்ட் செட். ஆனா மக்கள் பொதுவா எப்படி யோசிப்பாங்க, அந்த 30 கோடி இப்ப கைக்கு வந்துச்சுல்ல அதை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிப்பாங்க. உண்மை, உண்மை. அது வரைக்கும் எனக்கு இவ்வளவு இருந்தா போதும்ன்ற மைண்டு பெருசா ஒரு விஷயத்தை கொண்டு வந்து உங்க கையில கொண்டு வந்து கொடுத்த பிறகு அதை வச்சு இந்த கைடு அந்த தெரு என்ன வேலைன்னு கேளு, அந்த வீடு என்ன வேலை ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு பிளான் அப்படியே பெருசா போகும். இப்போ ஒரு கேள்வி நான் மக்கள் கிட்ட கேட்கணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுடைய வருமானத்தை நீங்க கட்டுப்படுத்திட்டீங்க, நீங்க பிளான் பண்ணீங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்க டிசைன் பண்ணீங்க. ஆனா இந்த 30 கோடி வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய டிசைனே மாறிடுச்சு, உங்களுடைய பிளானே மாறிடுச்சு, உங்களோட எண்ணமே மாறிடுச்சு. இப்போ அந்த 30 கோடியை நீங்க கண்ட்ரோல் பண்றீங்களா, இல்ல அந்த 30 கோடி உங்களை கண்ட்ரோல் பண்ணுதா? ம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அந்த 30 கோடி நீங்க கட்டுப்படுத்தல, அந்த 30 கோடி உங்களை உங்களை யூஸ் பண்ணிக்குது. ம். ஓகேங்களா? வண்டியை நாம ஓட்டுறனா, நான் ஓட்டுறனா இல்ல வண்டி என்ன ஓட்டுதான்னு தெரியணும் இல்லையா ஜி? அதான், அதான். இந்த மேஜிக் இருக்கு இல்லைங்களா, மைண்ட் நம்மள கண்ட்ரோல் பண்ணுதா, மைண்டோட கண்ட்ரோலுக்குள்ள நாம போறோமா இல்ல மைண்ட நாம கண்ட்ரோல்ல எடுக்கிறோமான்னு இது புரியறதுதான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை. ரொம்ப ரொம்ப அடிப்படை. ம். என்ன எவ்வளவு பெரிய விஷயம் என் கைக்கு வந்தாலும், எவ்வளவு பெரிய விஷயம் ஆசை காமிச்சாலும் என்னுடைய இலக்கிலிருந்து நான் மாறாமல் இருப்பேன் ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, அவர் தான் நம்பர் 1 ஆன்மீகவாதி. ம். ஓகேங்களா? அதுதான் பேசிக். ஆன்மீகத்தினுடைய பேசிக் அதுதான். அப்போ இப்போ இது நான் ஏன் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படின்னா, பிராப்தம் இல்லாத ஒரு விஷயம், அனுமதியே இல்லாத ஒரு விஷயத்துக்கு அவர் ஆசைப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன், பிரபஞ்சம் அவரை டைவர்ட் பண்ணி. இப்போ நீங்க சொல்றது இப்படி இப்படி எடுத்துக்க முடியும். இப்ப நான் வந்து எனக்கு ஒரு ஒரு விஷயம் கிடைக்காது. பட் ஏதோ ஒண்ணு இந்த உலக அவங்களுக்கு இருக்கு, இவங்களுக்கு இருக்கு, எனக்கு மட்டும் இல்லையேங்கிற ஒரு எண்ணத்தின்பால் நான் வந்து அத சிந்திக்கிறேன். எனக்கு கிடைக்காத ஒரு விஷயத்த நான் சிந்திக்கிறதுக்கு முற்படுறேங்கும் பொழுது, ஓகே. என்னுடைய எண்ணமே வந்து எனக்கு வேணுங்கிறது மேல பொருந்தியே வராது இல்லைங்களா? அப்படி அசைஞ்சுட்டே இருக்கும். ஒண்ணு காட்டி, ஒண்ணு காட்டி, ஒண்ணு காட்டி மாறிட்டே இருக்கும். இஸ் இட் ரைட் நான் சொல்றது கரெக்ட்? ஆமா. அது அது மாறும். கடைசியில் நீங்க எதுல வந்து செட்டில் ஆவீங்கன்னா, உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயத்துல ஒரு சாய்ஸ் தான் நீங்க எடுப்பீங்க. ம். ஓகேங்களா? எடுத்துட்டு வந்து அப்பாடா இதுதான்டா கரெக்ட், நம்ம இப்பதான்டா நம்ம கரெக்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் உங்களுக்கு அந்த ஃபீலிங்கே வரும். இதுல இன்னொரு ஓகே. பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. என்ன இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்னா,
சில பேருக்கு அந்த ஆசை இருக்கும், ஆனா அந்த பிராப்தம் அவங்களுக்கு இருக்காது. ஆனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தேவையில்லாத ஆசையை விடாமையே கேரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் என்ன பண்ணும், அடுத்தடுத்த பிறவிக்கான விதை. ஆ சின்ஸ் நீங்க இத சொன்னதுனால நான் ஒரு வார்த்தை கேட்கிறேன். முதல்ல நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது இந்த களரி பயிட்டுக்கு போவேங்க. நானும் என்னுடைய நண்பனும் போவோம். அப்ப என்னுடைய குரு என்ன சொன்னார்ன்னா, ஒரு அப்ப வந்து இந்த குல அடிப்படை அந்த மாரி எல்லாம் பாகுபாடுகள் பாகுபாடுகள் நீங்க இத பார்க்குறீங்களா? பார்த்துக்கோங்க. சொல்லுங்க. அப்போ அம் பழைய காலத்துல இந்த குல அடிப்படையில இந்த மாரி நெறைய இது இருக்கும். இவங்க தான் கத்துக்கணும், இவங்க கத்துக்கக்கூடாது. அந்த மாரி நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நம்மகிட்ட இருந்த ஒரு பீரியட். சும்மா ஒரு எக்ஸாம்பிள்க்காக அவரு சொன்னார். ஓகே. அப்படி ஒரு சூழல்ன்னு வச்சுக்குவோமே. ஓகே. ஆனா, உனக்கு அந்த கலைய கத்துக்கணும்னு பெரிய ஒரு ஆர்வம் இருக்கு. ஆனா, உனக்கு அந்த பிறப்புல கத்துக்கவே முடியல. ஓகே. அப்போ இல்ல வேற ஏதோ ஒரு உன்னால ஊர் டிராவல் பண்ண முடியாத ஏதோ ஒரு ரீசன் உன்னால கத்துக்க முடியல. ஓகே. அடுத்த பிறப்புல என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, அத கத்துக்கக்கூடிய சந்தர்ப்பமும் அந்த ஊருக்குள்ளேயே நம்ம வந்து பிறப்போமாம். அப்பவும் கத்துக்க முடியல அப்படின்னு சொன்னா, மிகப்பெரிய ஒரு குருவினுடைய மகனாகவே பிறந்து, இந்த உலகமே இவனுக்கு வந்து இவன்ட்ட பிரச்சனை மட்டும் வச்சுக்காதடாங்கிற அளவுக்கு மிகப்பெரியவன் ஆயிருவான். ஏன்னா, அந்த ஆன்மாவினுடைய பலம் அந்த அளவுக்கு கூடியிருக்கும் அப்படின்ட்டு. ஆமா. அப்போ, இப்ப எனக்கு இந்த பிறப்புல இது வந்து அனுமதிக்கப்படலை அப்படிங்கும் பொழுது, ஆனா அந்த ஆசைய கூட்டிட்டே இருக்கேன். ஆமா. இப்ப இந்த ஆசைய கூட்டிட்டே இருக்கும் பொழுது, எனக்கு அடுத்தடுத்த பிறவிகள்ல அது ஒரு கர்மாவா வந்து என்னைய அடுத்த இடத்துக்கு கூட்டிட்டு போகும் இல்லைங்களா? நான் விருப்பப்பட்டத குடுக்கும். பட் வேற ஒரு பிறப்புல குடுக்கும். இல்ல வேற ஒரு பிறப்புல குடுக்கறது மட்டும் இல்லாம என்ன ஆகும்னா, அது நம்மளுடைய பரம்பரைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே. புரியுதுங்களா? நமக்கு அடுத்து குழந்தைகள் பிறக்குறாங்கல்ல, ஆமா, ஆமா. அவர்கள் மூலியமாக நம்மளுடைய ஆசை நிறைவேறும். ஓ! டசன்ட் மீன் நம்மளே வந்து அந்த ஆசைய நிறைவேத்திக்குவோங்கிறது. குழந்தைங்க பிறக்கணும்ன்றது வேற. ஓகேங்களா? அந்த பதிவு இருக்குல்ல, அந்த பதிவு ம். இருக்குங்களா, அந்த பதிவு வந்து என்ன பண்ணும்னா, அடுத்தடுத்த தலைமுறைகிட்ட வேலை செய்யும். அதாவது ஓகே. இப்போ இப்போ என்னுடைய குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதல் தலைமுறை ஜோதிடர் நான் தான். எனக்கு முன்னாடி ஜோதிடர் யாருமே கிடையாது. ஓகேங்களா? ஆனா, அப்போ நீங்க கேட்கலாம்ல, அப்ப இதுக்கு முன்னாடி ஜோதிடர் யாருமே இல்ல. முதல் தலைமுறையில எப்படி நீங்க ஜோதிடரா இருந்து நீங்க இவ்வளவு பாப்புலரா நீங்க எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம்னா, கண்டிப்பா ஒரு 2, 3 தலைமுறைக்கு முன்னாடி யாராச்சும் ஒருத்தவங்க ஜோதிடத்து மேல பைத்தியமா இருந்திருப்பாங்க. கண்டிப்பா இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அது எப்படின்னா, கிரகங்கள்னா என்ன? வானவியல்னா என்ன? இதெல்லாம் எப்படி இயங்குது? விதினா என்ன? ஆன்மானா என்ன? பிறவினா என்ன? எண்ணங்கள்னா என்ன? எண்ணம் நம்மள கட்டுப்படுத்துதா? நம்ம எண்ணங்கள கட்டுப்படுத்துறோமா? இந்த மாதிரி யோசனைகள் இருக்குல்ல, நிறைய வந்திருக்கும். ஓகே. ம். அப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் அதுக்கான பொறிய ஆரம்பிச்சிருப்பாரு. தேடல் ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா அவர் ஜாதகத்துல பெருசா அதுக்கான அனுமதி இருந்திருக்காது. இருந்தாலும் தேடிக்கிட்டே இருந்திருப்பாரு. அது ஒரு 20% டவுன்லோட் பண்ணிட்டாரா? அடுத்து ஒரு ஜெனரேஷன்ல வர்றாரு பாருங்க. அந்த 20 40 ஆக்குவாரு. ஓகே. அடுத்து ஒரு ஜெனரேஷன் வருது பாருங்க. அது வந்து டைரக்டா நமக்கு அப்பாவாவோ தாத்தாவாவோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய அவசியம். ஜீன்ல வந்து யாருடைய பதிவு வேணாலும் இருக்கலாம். அம்மா வழி இருக்கும், அப்பா ஓகே. வழி இருக்கும், யாரோட வழி வேணாலும். ம். ஆனா ஒரு ஜெனரேஷன்ல யாராச்சும் ஒருத்தருக்கு அந்த தேடல் வந்துடும். ஓகேங்களா? அவர் என்ன பண்ணுவாரு, 40 60 ஆக்குவாரு. அப்புறம் 60 80 ஆக்குவாங்க. இன்னைக்கு நம்ம 80 100 ஆக்குறோம். ஓகே. இன்னைக்கு நம்ம 100% சாட்டிஸ்ஃபை ஆகுறோம்னா அதுக்கு வந்து நாம மட்டும் உழைக்கல. நமக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 4 5 தலைமுறை முன்னோர்கள் அதுக்காக ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க, ரொம்ப ஏங்கி இருக்கிறாங்க. இப்போ சின்ஸ் நீங்க இது சொல்றதுனால, ஒரு ஒரு சின்ன ஒரு டவுட்டு. இப்போ அந்த முன்னாடி ஒரு 0%ல ஒருத்தர் ஆசைப்பட்டிருப்பாரு இல்லைங்களா? இப்போ அந்த ஆன்மா கரெக்ட்டான டைம் வெயிட் பண்ணிட்டு, இந்த 100% வரும்போது, அதுவே மறுபிறப்பு எடுத்து வந்திருக்குங்கிற அந்த ஒரு கோட்பாட சொல்ல முடியுமா? அது சொல்லலாம் சார். ஆனா நம்மளால அதை ஊர்ஜிதப்படுத்த முடியாது. ஊர்ஜிதப்படுத்த முடியாது. உண்மை, உண்மை. நீங்க ஜாதக ரீதியா வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அப்பா வந்து 9ஆம் பாவம். ஓகேங்களா? நம்மளுடைய அப்பாவுக்கு அப்பா, பாவத்துக்கு பாவம் பாப்பேன் இல்லைங்களா? தந்தைக்கு தந்தை ஆம். வந்து நம்மளுடைய தாத்தா வழியா இருந்தா 5ஆம் பாவம். ம். அப்ப தாத்தாவுடைய அப்பா யாருன்னு பார்க்கும்போது நம்ம லக்னம். ம். ஓகேங்களா? அப்போ நம்மளுடைய கொள்ளு தாத்தாவுடைய ஏதாச்சும் ஒரு கண்டினியூஷன் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். ம். அதே மாதிரி அம்மா வழி இப்ப இதுல இருந்து அம்மா அம்மா இருக்காங்க, நம்மளுடைய அம்மா வழி பரம்பரை இருக்காங்க. தாயோடைய பரம்பரை ம். 10வது பாக்ஸ் தான் நம்ம வருவோம்ல. அதுல இருந்து 10 ம். 4ஆம் பாவத்துல 10ஆம் பாவம். அந்த மாதிரி தாய் வழி பதிவுலயும் நம்ம கொஞ்சம் விஷயம் வாங்கிட்டு வருவோம். ஓகேங்களா? இதெல்லாம் கலவையாக சேர்த்துதான் நம்ம இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை, நம்மளுடைய விருப்பம், ஆசை, லட்சியம் எல்லாமே. கரெக்ட், கரெக்ட். கரெக்ட்டுங்களா? அப்போ அதாவது கர்மா வந்து 2 விஷயத்துல வந்து டிராவல் ஆகும். என்ன 2 விஷயம் டிராவல் ஆகும்? நீங்க சொன்ன பிறவி ஒண்ணு. இன்னொன்னு பரம்பரை.
ஓகேங்களா? பிறவி கூட ஒரு பிறவி முடிச்சு இன்னொரு பிறவியில வேற ஏதோ கண்டத்துல வேற ஏதோ லாங்குவேஜ் பேசுற இடத்துல கூட நீங்க போய் பறந்துடலாம். ஆனா போலாம், வம்சம் போலாம். ம். வம்சம் மாறாதல்ல, டிஎன்ஏ ஆமா. மாறாதல்ல. ஓகேங்களா? ம். நம்ம இன்னைக்கு சுமந்துட்டு இருக்கிற கண்ணும் இந்த அவயங்களும் இந்த உடலுமே நம்ம உருவாக்குனது இல்லைங்களே. ம். ஓகேங்களா? அதுவே நம்மளுடைய மூதாதையர்கிட்ட இருந்து நம்ம இன்னைக்கு வந்தது தானே. சோ வந்து இந்த மாதிரி வந்து இதனுடைய விஷயங்கள் கர்மா சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும், ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும். அதுக்கு ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் தான். ஓகேங்களா? நல்லது கெட்டது அது அந்த அந்த ரெண்டு விஷயத்த மட்டும் தான் நம்மளால நம்மளுடைய வாழ்க்கை முழுசும் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியும். ஒண்ணு நல்லது செய்ய முடியும், இல்லது கெட்டது செய்ய முடியும். ஓகேங்களா? அப்ப அதனுடைய பதிவுன்னு இருக்குது பாருங்க. அந்த பதிவு அது வந்து அடுத்த பிறவில நமக்கு தொடருது அப்படின்றது தாத்பரியம், ஆன்மாவினுடைய தாத்பரியம். ஆனா அதை வந்து நம்மளால நேரடியா ப்ரூவ் பண்ண முடியாது, நேரடியா விட்னஸ் பண்ண முடியாது. ஆனா பரம்பரையில விட்னஸ் பண்ணலாம்ல. ம். அதுக்கான ஃபார்முலா வந்து டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி. இது நீங்க கேட்டீங்க ஓகே. டிஎன்ஏ இதுக்கு நீங்க பேர் வச்சதுக்கான காரணம், டிஎன்ஏன்னு பேர் ம். வச்சதுக்கான காரணம் என்னன்னா ஜெனட்டிக்கலா நம்ம அப்சர்வ் பண்றோம். ஓகே. ஓகேங்களா? இப்போ நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். பிரிண்டிங் பிசினஸ் பண்றாங்கல்ல, பிரிண்டிங். ஓகேங்களா? பிரிண்டிங்ன்றது ஆக்சுவலா என்ன? எழுத்து தொழில். ம். டைப்பிங்கு, பிரிண்டிங் இதெல்லாம் எழுத்து. இந்த எழுத்து, பிரிண்டிங்கு, அப்புறம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் புக்ஸ் எல்லாம் பைண்ட் பண்றாங்கல்ல, ஜெராக்ஸ் எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா? லிட்ரேச்சர்லாம் எழுதுறாங்கல்ல, கிராமர்லாம் பண்றாங்க. அப்ப இந்த எழுத்து சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் பண்றவங்க, பிளஸ் அக்கௌண்ட்ஸ் மேனேஜ் பண்றவங்க, கணக்கு வழக்க மேனேஜ் பண்றவங்க, இந்த குடும்பத்தெல்லாம் பாருங்க. அதெல்லாம் அதெல்லாம் வந்து இதுக்கு காரகத்துவமான கிரகம் யாரு? புதன். குட். புதன். ஓகே. ஆனா இது வந்து நம்ம எல்லாம் புதன் சொன்ன உடனே நம்ம இந்த பிளானட்டுக்கு ஓடிடுவோம். பிளானட் கிடையாது, இது வந்து புதன் கர்மா. ஓகேங்களா? அந்த குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா ரோகிணி நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், பூராட நட்சத்திரம் அசால்ட்டா ம். இருந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அதுதான் அந்த அது அது வந்து டிஎன்ஏ கனெக்ட். அந்த குடும்பத்துல வந்து பாருங்கன்னா ஸ்கின் சம்பந்தப்பட்ட, தோல் சம்பந்தப்பட்ட, நரம்பு சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய கோளாறு ஜெனட்டிக்கலா இருக்கும். எந்தெந்த குடும்பத்தெல்லாம் புதன் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றாங்களோ அந்த குடும்பத்துல தோல் சம்பந்தப்பட்ட, நரம்பு சம்பந்தப்பட்ட அது பிக்ஸ் வரதா இருக்கலாம், அல்லது ஒரு பிரெயின் ஸ்ட்ரோக்கா இருக்கலாம், பெரலைட்டிக்கல் அட்டாக்கா இருக்கலாம், நர்வ்ஸ் சம்பந்தப்பட்ட வீக்னஸா இருக்கலாம். ஓகேங்களா? சில பேருக்கு ஷிவரிங் இருந்துகிட்டே இருக்கும், சில பேருக்கு வந்து இந்த டிமென்ஷியான்னு சொல்லுவாங்க இல்லையா, மறதி, நியூரான்ஸ் ம். ப்ராப்ளத்தினால மறதி. இது எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் புதனோட கனெக்ட். அப்போ எந்த குடும்பத்துல இந்த புதன் சம்பந்தப்பட்ட ப்ரொஃபஷனை பாக்குறாங்களோ அந்த குடும்பத்துல இந்த புதன் சம்பந்தப்பட்ட மெமரி பவரும் பயங்கரமா இருக்கும், ஆனா புதன் சம்பந்தப்பட்ட ஹெல்த் இஷ்யூவும் பயங்கரமா இருக்கும். அப்ப நீங்க கேட்கலாம், சார் அப்ப அதுல பாசிட்டிவா நெகட்டிவா நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னா, அந்த ப்ரொஃபஷன் மூலியமா அவங்க எப்படி உண்மையா இருந்தாங்களா, பொய்யா இருந்தாங்களா, ஃப்ராடுத்தனம் பண்ணாங்களான்றத பொறுத்துதான் அடுத்தடுத்த தலைமுறை பாசிட்டிவா இருக்கிறது, நெகட்டிவா இருக்கு. ஓகே. அதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்மளுடைய 4 வேதங்கள்ல புதன் வந்து அதர்வண வேதத்துக்கு கடவுள். அதர்வண வேதத்துக்கு காரகத்துவமான கடவுள் கிரகம் யாரு பாத்தீங்கன்னா புதன். ரிக் வேதம் வந்து குரு, யஜுர் வேதம் வந்து சுக்கிரன், சாம வேதம் வந்து உங்களுக்கு தெரியும் செவ்வாய், அதர்வண வேதம் வந்து புதனுங்க. அப்போ அதர்வண வேதத்துக்குள்ளதான் உங்களுக்கு என்ன மாந்திரிக பிராக்டிஸ் எல்லாம் வருது. ம். ஓகேங்களா? அந்த அஷ்ட கண்மம்னு சொல்றாங்க பாருங்க, அதெல்லாம் பண்றது ஃபுல்லா உங்களுக்கு வந்து அது தெரியும், உங்களுக்கு அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாம் தெரியும். சக்கராசே விதவிதமா இருக்கும். அதுக்கான அதை வச்சு நீங்க வந்து ஸ்தம்பனம் மட்டும் இல்ல நிறைய விஷயங்களை பண்ண முடியும். நல்ல விஷயமும் பண்ண முடியும், கெட்ட விஷயமும் பண்ண முடியும். அப்போ இத வந்து இன்னைக்கு இந்த மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாம் கையில எடுக்கிறாங்கல்ல, கையில எடுத்து தப்பான வேலைகள் செய்யறாங்க பாருங்க. நீங்க சினிமாலையும் பாருங்க, இந்த மாந்திரிகம் பண்ற எல்லா வீட்லயும் பாருங்க, ஒருத்தர் வந்து இப்படி இப்படி கை வச்சுட்டு இப்படி உட்கார்ந்திருப்பாரு. பாத்திருக்கீங்களா? ஆமா, எல்லா ஆமா. படத்துலயும் பாருங்க. நீங்க நிறைய இந்த ஹாரர் படம், இங்கிலீஷ் படத்துலயும் சரி, தமிழ் படத்துலயும் சரி, மாந்திரிகம் பண்ணி அதனால ஒரு குடும்பத்தை கெடுக்கிறாங்க இல்லையா, பாதிப்படைகிறாங்க. ம். குடும்பத்துல பாருங்க இப்படி ஒருத்தர் கை வச்சுட்டு உட்கார்ந்திருப்பாரு, பேச முடியாம உட்கார்ந்திருப்பாரு, பெரலைட்டிக்கல் அட்டாக் வந்து உட்கார்ந்திருப்பாரு. கரெக்ட், ஏன்னா கரெக்ட். ஏன்னா அந்த ஒட்டுமொத்த பதிவையும் அந்த வீட்டுல அவர் சுமந்து உட்கார்ந்துருப்பாரு, அவங்களுடைய வம்சத்துக்கே போகும். ஓகேங்களா? அப்போ அதாவது அதாவது சார், நம்மளுடைய நிறம் முதற்கொண்டு நம்ம சாப்பிடுற உணவு, ஓகேங்களா, நம்ம மூச்சு விடுற காத்து, குடிக்கிற தண்ணி, இதன் மூலியமாக ஆரோக்கியம் வெறும் நமக்கு மட்டும் கிடைக்கிறது கிடையாது, நம்ம ஜீன் மூலியமா அடுத்த தலைமுறைக்கு போகுது இல்ல. ஆ. அப்போ ம். நாம செய்யற நல்ல காரியம், கெட்ட காரியம், இந்த ரெண்டுத்தினுடைய பதிவும் தொடரத்தானே செய்யும். உண்மை, உண்மை. ஆமா. இவங்க வந்து சொல்லுவாங்க, பொதுவா நம்ம கிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, யாரோ செஞ்ச தப்பு நாங்க ஏன் சார் அனுபவிக்கணும்? இப்ப நான் அதே பாயிண்ட் தான் இப்ப ஆக்சுவலா நான் வரப்போறேன். ஏன்னா, மூதாதையர் சாபம்னு ஒரு வார்த்தை இது சொல்லுவாங்க இல்லைங்களா? என்னுடைய தாத்தா பண்ண தப்புக்கு, என்னுடைய அப்பா பண்ண தப்புக்கு, என்னுடைய அம்மா செஞ்ச தப்புக்கு நான் ஏன் அனுபவிக்கணும்? நான் என்ன கேக்குறேன், தாத்தா அப்பா விட்டு வச்ச வீடு, சொத்து, நகை அதெல்லாம் அனுபவிக்கிறீங்கல்ல,
அப்போ அத அவங்க எப்படி சம்பாதிச்சாங்கன்னு இருக்குல்ல, கரெக்ட். அப்ப அதையும் சேர்த்து தானே நீங்க அனுபவிக்கணும். ஏன்னா, அந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு நானு நம்ம மருத்துவ ரீதியாவே நம்ம பதில் கொடுக்கலாம். இப்போ ஒரு ஒரு குழந்தை இருக்கு சார். அந்த குழந்தைக்கு வந்து சில குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பிறக்கும் போதே ஹார்ட் கம்ப்ளைண்ட் இருக்கும் பாத்துருக்கீங்களா? பிறக்கும் போதே ஹார்ட் கம்ப்ளைண்ட் இருக்கும். டாக்டர் எடுத்துட்டு போவாங்க. பிறக்கும் பொழுதே சர்ஜரி எல்லாம் பண்ணுவாங்க சில குழந்தைங்களுக்கு. ஹார்ட் சில பிளட் அந்த வால்வ்ல ப்ராப்ளம் இருக்கு, வால்வு பல்ஜா இருக்குன்னு சொல்லிட்டு சர்ஜரி எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம கேட்போம், சார் பிறந்த குழந்தைக்கு இப்பதானே சார் அது ஹார்ட் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஹார்ட், அதுல ஏன் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வருது? உடனே டாக்டர் வந்து யோசிக்காம ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது அவங்களுடைய ஜெனடிக் சார். யோசிக்காம ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது அவங்களோட ஹெரிடிட்டி சார். யாருக்காச்சும் இருந்திருக்கும், அவங்க அப்பா சைடு தாத்தா சைடு யாருக்காச்சும் இருந்திருக்கும். யாராவது கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப அதிக கண்டென்ட் சாப்பிட்டிருப்பாங்க, மோசமான லைஃப் ஸ்டைல் வாழ்ந்திருப்பாங்க, அதனால ஹார்ட் கம்ப்ளைண்ட் ஏற்கனவே அவங்களுக்கு இருந்திருக்கும். அது பாவம் குழந்தைக்கு டிரான்ஸ்ஃபர். இப்போ அந்த குழந்தைக்கு வாய் இருந்தா அந்த குழந்தை கேட்கல, எப்ப எல்லாம் தின்னு கொழுத்து கொலஸ்ட்ரால் வந்து வாங்கினதுக்கு நான் ஏன்னா உட்காந்து ஹார்ட் கம்ப்ளைண்ட்ல அனுபவிக்கணும்னு இப்படி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்த்தா நம்மளுடைய ஜீனே நம்மளுடைய இப்போ மூதாதையனோட பதிவு தானே சார். இப்போ தலைமுடி இருக்குது, சிலருக்கு பாத்தீங்கன்னா தலைமுடி அப்படியே நெக்ஸ்ட் ஃபுல்லா அப்படியே அட்டர்த்தியா இருக்கும். சிலருக்கு வந்து தலைமுடி வந்து பாத்தீங்கன்னா 18-20 வயசுலயே பால்ட் ஆயிருது. சரிங்களா? இப்ப இதுக்கு அது கேவலம் அந்த ஒரு முடிக்கும் நம்மளுடைய ஜீனுக்குமே எவ்வளவு தொடர்பு இருக்குது. கண்டிப்பா. சரிங்களா? வெளிப்புற தோற்றம் அது. நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம விடுப்பா இது போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இதுக்கும் நம்மளுடைய உயிர் சக்திக்கு எவ்வளவு தொடர்பு இருக்குது, இதுக்கும் நம்மளுடைய பரம்பரைக்கு எவ்வளவு தொடர்பு இருக்குது. அப்போ நம்ம வந்து எல்லா விஷயத்துக்கும் நீங்க பண்ணதுக்கு நான் ஏன் அனுபவிக்கணும், நீங்க பண்ணதுக்கு நான் ஏன் அனுபவிக்கணும்னா, எப்பா நீயே அவங்களுடைய கண்டினியூட்டி தான். நீ வாங்கி வந்த உடலும் உயிருமே அவங்க கொடுத்த அவங்களுடைய தொடர்பு தான். அப்ப அவங்க சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் நீ அனுபவிக்கும் பொழுது நல்லது கெட்டதையும் சேர்த்துதான் சுமக்கணும். ஆமா, இந்த மூட நம்பிக்கைகளை எதிர்த்த சித்தர்கள் கூட பிறவியை எதிர்க்கல. கண்டிப்பா உண்மை. கான்செப்ட் எதிர்க்கல, ஆன்மாவை எதிர்க்கல. இப்போ நீங்க வந்து பட்டினத்தாரே உங்களுக்கு வந்து அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே அன்புழுக மெத்திய மாதர் வீதி மட்டே விண்ணி விண்ணி இருக்கை தலைமேல் வைத்தழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இரு வினை புண்ணிய பாவமுமே எழுதுறாரு. ஓகேங்களா? அப்ப இன்மை மறுமைன்னு ஒரு அதிகாரமே இருக்கே. நீங்க எல்லா சித்தர்களுடைய பாடல்களாகட்டும், வள்ளுவருடைய குறிப்பிலாகட்டும், நீங்க எந்த மதத்துல நீங்க எடுத்துக்கிட்டாலும் அந்த இன்மை மறுமை இல்லாம உங்களுக்கு அந்த கான்செப்ட் வரவே தெரியாது. உண்மை. என்ன திருமூலர் எழுதுறார், கொடும் பாவிகள் வந்து அடுத்த பிறவியில வந்து மலத்தில் ஊறும் புழுவாய் பிறப்பான்ங்கிற அந்த வார்த்தையை அவர் எழுதுறார். அப்ப நம்ம வந்து இதை வச்சுட்டு நம்ம டிபேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிபேட் வந்து போயிட்டே தான் இருக்கும். இது வந்து ஒரு ஆன்ம அனுபவம். நம்ம வந்து சென்ஸ் தான் பண்ண முடியும். இன்னைக்குமே நம்ம வந்து ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லலாம். இந்த நம்ம பொதுவா வந்து யாராச்சும் ஒரு மாதிரி லாஜிக்கா நம்ம பேசுறவங்கள நம்ம ஒரு வார்த்தை சொல்லி திட்டுவோம், என்னப்பா சென்ஸே எல்லாம் பேசுறோம். ஓகேங்களா? உனக்கு கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கா நம்ம கேட்போம். நம்ம அதுவும் அந்த படித்த மேதாவிகள் நிறைய இந்த கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா? அது சயின்ஸை மட்டுமே நம்புற ஆட்கள் இருப்பாங்கல்ல. ஓகேங்களா? அது அவங்கள பார்த்தாலே நமக்கு அலர்ஜி. அதுவும் நமக்கு அலர்ஜி சொல்றதை விட நம்மளை பார்த்தா அவங்களுக்கு தான் அலர்ஜி. உனக்கு வந்து என்ன மூட நம்பிக்கையா பேசுறீங்க, நீங்க எல்லாம் எங்கேயா அதெல்லாம் பாத்தீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு எல்லாம் காமன் சென்ஸ் இல்லை. அவங்கள திருப்பி நான் ஒரு கேள்வி கேட்பேன், அட அறிவாளிகளா, சென்ஸ்ன்றதே அறிவு கிடையாது, சென்ஸ்ன்றதே உணர்வு தான். ஆக்சுவலாங்க சென்ஸ் நம்ம சொல்றோம்ல, சென்ஸ்ன்றது என்னது? அது அறிவு கிடையாது. சென்ஸ்னாக்க அது உணர்வு தான். அஞ்சறிவுன்னு என்ன சொல்றோம், அதுக்கு 5 புலன்கள் இருக்கு. அஞ்சறிவு நமக்கு 6வது அறிவு மனம்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, அதை வச்சு நம்ம என்ன பண்றோம், அறியல, அதை வச்சு நம்ம உணர்கின்றோம். ஓகேங்களா? இந்த உணர்வுன்ற ஒரு விஷயம் நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்மாவுக்கு என்னுடைய இயக்கத்துக்கு சாட்சியே இல்லைங்க. ஓகேங்களா? இப்ப இத வந்து அறிவியலால இன்னைக்கு இல்ல என்னைக்குமே ப்ரூவ் பண்ண தெரியாது. ஏன்னா நம்ம எல்லாம் அறிவுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கிறோம், அது உணர்வுக்குள்ள இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு இடம் இருக்கு பாருங்க, அதுதான் ஞானம். ஏன்னா அறிவும் உணர்வும் ஒன்னோட ஒண்ணு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அது ரெண்டும் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஞானம் வேற மாதிரி போயிடும். இப்ப இந்த அளவுக்கு ஆக்சுவலா இப்ப நீங்க சொல்றது எல்லாமே நம்ம அப்படி சோதர பதிவுகள் நடுவுல அப்படியே நீங்க சொல்லிட்டே வந்தாலும் நிறைய விஷயங்கள் வந்து முழுக்க ஆன்மீகத்தினுடைய தொடர்பாகவே நீங்க வந்து அதுல நிறைய சொல்லிட்டே வந்துகிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு உண்டான கால சூழல் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஒரு வகையில் அது நன்மைதான். ஆன்மீக முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப அதிகமாகிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ
இது முன்ன நீங்க சொன்னபடி பார்க்கும்பொழுது நான் இந்த கேள்வி கேட்கக்கூடாது. பட் இருந்தாலும் மக்கள் சார்பா நான் இருந்த அந்த ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ எனக்கு ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது நடக்குமா? இல்ல எனக்கு எந்த தெய்வத்தினுடைய பலம் எனக்கு இருக்கு. அதாவது நான் இந்த தெய்வத்தை கும்பிடும் பொழுது எனக்கு அதிகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இஷ்ட தெய்வம்னு ஒரு இது சொன்னோம். உபாசனை தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதெல்லாமே நம்மளுடைய கலாச்சாரத்துல உண்டு. ஓகே. இது போல இருக்கக்கூடிய செய்திகளும் வந்து நம்ம சோதரத்துல உண்மையாலுமே கண்டுபிடிச்சு எடுத்து மக்களுக்கு ஒரு அறிவுரை அப்படிங்கிறத சொல்ல முடியுங்களா? அது வந்து அவங்களுடைய அவங்கவங்களுக்கு பிடிச்சமான கலைன்னு ஒண்ணு இருக்கும்ல. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கலை வந்து பிடிக்கும் இல்லையா? ஒரு சிலருக்கு பெயிண்டிங், இசை வந்து பிடிக்கும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன இந்த களரியும் வாழும் பிடிக்கும். சரிங்களா? சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் மைண்ட். பொருளை பார்த்தாலே ஏதாச்சும் ஒண்ணு எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, இப்ப ஆமா. அடிக்கிறது ஒருத்தருக்கு பிடிக்கும். அந்த கலையே அவங்களுக்கான கடவுள் என்னன்றதை சொல்லுங்க. ம். அந்த க ஏன்னா இது பகவத்கீதையில கிருஷ்ணர் சொன்ன மாதிரி தான். உன்னுடைய வினை என்னங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அத நீ பூரணமா செஞ்சாலே போதும். நீ வந்து முக்தி பேரு அப்படிங்கிறதுக்கு போயிருவ. நீ புது டிசைன் ஒண்ணும் போடணும்னு அவசியம் இல்ல அப்படிங்கிற ஒரு இத ஆமா. நீங்க மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட பொருள் நீங்க கையில எடுத்துட்டீங்கனாலே உங்களோட காவல் தெய்வம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா மெக்கானிக்கல் வந்து உங்களுக்கு சனி இல்லாம செவ்வாய் இல்லாம மெக்கானிக்கல் கிடையாது. ஓகேங்களா? அதுவும் சனி இல்லாம மெக்கானிக்கல் கிடையவே கிடையாது. இரும்பு பொருள். ஓகேங்களா? ஆமா. அப்போ இந்த உலகத்துல உடைக்கவே முடியாதது இரும்பு தான். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? சட்டம் வந்து தன்னுடைய இரும்பு கரங்களை கொண்டு அடக்கும்னு சொல்றோம். கரெக்ட்டுங்களா? சனியை வந்து உடைக்க முடியாது. ஆனா உருக்க முடியும். செவ்வாய்ன்ற அந்த வெப்பத்தால மட்டும்தான் உருக்க முடியும். அதனாலதான் சனியும் செவ்வாயும் பகை. ஓகேங்களா? சனியும் செவ்வாயும் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே, நீங்க அந்த மைண்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னாலே, அப்போ வந்து மாடன் மாதிரியான, கருப்பன் மாதிரியான, ஐயனார் மாதிரியான தெய்வங்கள் உங்களோட கனெக்ட் ஆகுறாங்கன்னு அர்த்தம். ம். புரியுதுங்களா? எழுத்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. கவிதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி வரையறது ஓவியம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால கலைவாணி கனெக்ட் ஆகுறாங்கன்னு அர்த்தம். காயத்ரி கனெக்ட் ஆகுறாங்க. ம். அப்போ நம்மளுடைய சுபாவமும் நம்மளுடைய அந்த நேச்சர்னு ஒண்ணு இருக்குல்ல, நேச்சுரா சாஃப்டா அது என்ன அப்படின்றது இருக்குங்களா, அதுதானே நம்மளுடைய ஆறா. கரெக்ட். நம்மளுடைய ஹார்ட் பீட்னுடைய ஃப்ரீக்வன்சியும் நம்மளுடைய பிரெயினுடைய ஃப்ரீக்வன்சியும் அதுதான். ஓகேங்களா? ம். சோ அப்ப அதுல வந்து நம்ம உள்ள போக அதுவே நமக்கு அதுக்கான தெய்வத்தை வழிகாட்டுது. ம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்த ரொம்ப சிம்பிளா சொல்லி முடிச்சுட்டீங்க. உன்னுடைய இயற்கை சுபாவத்த கவனிச்சுக்கிட்ட, உனக்கு எது புடிச்சிருக்குங்கிறத கவனிச்சுக்கிட்டேன்னா, அந்த அந்த தெய்வம் ஆல்ரெடி உன் கூட தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டானது. அதாவது எப்படின்னா சார், தெய்வம்ன்றது வெறும் ரெண்டு நிலை. என்ன ரெண்டு நிலைன்னா, முதல்ல ஒரு ஆன்மா இறைநிலை அடைஞ்சிருக்கும். அதைத்தான் இன்னைக்கு நம்ம கடவுள்னு கும்பிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சிவனோ சக்தியோ இவங்களோ இசக்கியோ யாருன்னா பாத்தீங்கன்னா முதல்ல இறைநிலையை உணர்ந்தவர்கள், சித்தர்கள் முதற்கொண்டு எல்லாமே. இப்ப வந்து நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் ஒரு 2 ஜெனரேஷன் 3 ஜெனரேஷன் முன்னாடி நம்ம கூட வாழ்ந்து படிச்சிருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள பல பேர் இறைநிலை அடைஞ்சிருப்பாங்க. So அந்த ஆன்மாக்களும் நம்மளோட டிராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ எப்படி நம்மளே ஒரு ஆன்மா, நம்ம நம்ம வந்து ஜீவாத்மா, எண்டுல இருக்கிறது பரமாத்மா. இந்த இடைப்பட்ட ஸ்டேஜ்ல டிராவலிங்ல இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து நமக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கவங்க. ஸோ அப்ப அவங்களால நம்ம கைட் பண்ண முடியும். அப்போ அந்த ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு தெய்வத்தோட கனெக்டட்ல இருப்பாங்க பாருங்க. ஸோ அப்ப அவங்களுடைய கான்சியஸ்னஸும் நம்மளோட சேரும். அதுதான் ம். பெறுவது. அதுதான் இருக்கிறதே வலுப்படுறது. இப்போ சாதாரண ஒரு ஆளால வந்து ஒரு பொருளை வந்து சட்டுன்னு லிஸ்ட் பண்ண முடியல. ஓகேங்களா? கங்கா சந்திரமுகியா மாறும்போது மட்டும் அவ்வளவு பெரிய கட்டுல ஒரே கையில எப்படி தூக்க முடிஞ்சது? இல்ல அந்த மாதிரி உண்மையிலே நடக்குது. இருக்கு, இருக்கு. நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாரி நெறைய விஷயங்கள். ம். நீங்க உங்களால அதை செய்ய முடியாது. ஆமா. என்னதான் அட்ரினலின் சுரந்தாலும் உங்களால அதை செய்ய முடியாது. ஆனா ஒரு தெய்வத்தினுடைய பலம் வந்து அருள் வந்தவங்க பாருங்கன்னா, அவங்க அவங்க ஒரு மாதிரி வேற மாதிரி நடந்துப்பாங்க. ஒரு கண்டிப்பா. ஒரு 10 நாள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆக்ரோஷம் அவங்களுக்கு வந்து அந்த நேரத்துல. அந்த நேரத்துல நெருப்பு கையில சொல்லுவாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க. சரிங்களா? ரெண்டாவது அந்த ஆன்மானுடைய நெட்வொர்க் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான நெட்வொர்க். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான நெட்வொர்க். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப இயல்பா சொல்றதுக்கு தான் நம்ம ட்ரை பண்றோம். ரெண்டாவது இந்த ஆன்மா நம்ம கூட நம்ம நம்ம எந்த தெய்வத்தோட கனெக்ட் கனெக்ட் ஆகுறோமோ அல்லது எந்த தேவதையோட கனெக்ட் ஆகுறோமோ அது மூலியமா வெறும் ஆன்மா மட்டும் கனெக்ட் ஆகுறது இல்லை, கர்மாவும் connect ஆகும். ம். அந்த கர்மா வந்து எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி ஒன்று சொல்றேன். எக்ஸ்மென். எக்ஸ்மென் படம் நீங்க பாத்திருக்கீங்களா? எனக்கு தெரியல. ஆ. ஓகேங்களா? அதுல வந்து ஒரு எக்ஸ்மென் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, வில்லனுடைய மைண்ட வந்து ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிடுவார். அவரு வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சார்லஸ் ஜேவியர் அவர் பேர்.
மொட்டை மொட்டை தலை இருப்பார் இல்லையா, அவரு முட்டை. சார்லஸ் சேவியர். அவரால ஒரு இப்படி இப்படி ஒரு செகண்டுக்குள்ள எல்லாரோட மைண்டையும் ஃப்ரீஸ் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். வில்லனோட மைண்டை அவர் கண்ட்ரோல் பண்ணிடுவார். கண்ட்ரோல் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவாருன்னா, அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு, அவர் பேர் மேக்னிட்டோ. அவர் வந்து இரும்ப கண்ட்ரோல் பண்ணுவார். இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு காயின் இப்படி எடுத்துட்டு அந்த காயினை வில்லனோட மைண்டுக்குள்ள அப்படியே அந்த மண்டையில அடிக்கிற மாதிரி அந்த காயினை விட்டுருவாரு. அவன் எவ்வளவோ சொல்லுவாரு சார்லஸ் சேவியர், வேணாம் வேணாம் நீ அதை பண்ணாத பண்ணாதன்னு சொல்லி சொல்ல சொல்ல இவர் கேட்காம என்ன பண்ணுவாரு, அந்த காயினை வந்து அவருடைய நெத்தி போட்டுக்கிட்டு அடிக்கிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி அனுப்பிச்சிடுவாரு காயினை. இந்த காயின் வந்து இங்க கிழிச்சு இப்படி உள்ள போய் பின்மண்ட வழியா வெளியே வரும். அப்படி வெளியே வரும்பொழுது வில்லன் கத்த மாட்டான். ஆனா வில்லனை கண்ட்ரோல் எடுத்தாரு பாருங்க அவரு, அவர் கத்துவாரு. அந்த சீனை பார்த்து ம். அவர் அப்படியே அப்படி கதறி துடிக்கிறது தெரியும். கத்துவாரு. கத்தி அந்த வேதனையை அவர் அனுபவிப்பாரு. இவன் அந்த காயின் வெளியே வந்ததுக்கு அப்புறம் வில்லன் செத்துருவாங்க. ஓகே, இப்போ இப்ப வந்து அந்த வில்லனால அவனை கொல்ல முடிஞ்சது. எதனால கொல்ல முடிஞ்சது? அவன் மைண்டை இவர் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. அதனாலதான் அவனால கொல்ல முடிஞ்சது. கரெக்டுங்களா? அந்த கர்மா இவரை தாக்கணும் இல்ல. அதுக்கு பதிலா என்ன தெரியுங்களா ஆகும்? அந்த அந்த படத்தோட கடைசி சீன்ல ஒரு போலீஸ்காரங்க சுடுவாங்க. அந்த புல்லட்டை வந்து இவரு இரும்புக்காரர் வந்து இப்படி தடுப்பாரு. அந்த புல்லட் வந்து இவருடைய இடுப்புல பாஞ்சு இடுப்புக்கு கீழே இவருக்கு செயல எழுந்து போயிடும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா ஓடி ஆடி நடந்துட்டு இருந்த மனுஷன் எப்ப வில்லனுடைய மைண்ட கண்ட்ரோல் எடுத்து அந்த சாவுக்கு காரணம் ஆனாரோ, அதுக்கப்புறத்துல இருந்து இவருடைய இடுப்புக்கு கீழே அந்த புல்லட் பட்டு இவருடைய உடல் செயல் எழுந்து போய் இவர் வீல் சேர்ல உட்காந்துருவாரு. நீங்க பாத்துருப்பீங்க அந்த வீல் சேர்லயே உட்காந்துருப்பாரு. இந்த கதை நமக்கு சொல்ல வர செய்தி என்னன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய மைண்டையும் ஒரே செகண்ட்ல ஒரு க்ஷணத்துல கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த ஒரு நபரால தன் உடலை கண்ட்ரோல் பண்ண முடியல. புரிஞ்சுங்களா? அதுதான் கர்மாவினுடைய பலம். அதுதான் கர்மா. நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும் செய்யும் எந்த ஒரு வினையும் ஒரு எதிர்வினையை காட்டாமல் நம்மை விட்டு அகலாது. அது சித்தரா இருந்தாலும் சரி, ஞானியா இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்க அதை அனுபவிச்சிருவாங்க, அவங்க அதை கடந்துதான். ஆமா ஆமா. ஏன்னா ஒரு நிமிஷம். ஏன்னா நான் இங்க ஒரு சித்த மருத்துவர் ஐயா வந்து பழனியில பார்க்க போகும்பொழுது அவரு அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்றது, தம்பி ஒரு சில விஷயங்கள் நம்ம தொடக்கூடாது தம்பி. அது உனக்கு வரல அப்படின்னு சொன்னா, அதை நீ தேடி தேடி ஓடி நொந்து தான் போவே தவிர, அது அது உனக்கு வாய்க்காது. அதை விட்டுரு. அப்படி தேடி தேடி ஓடி தேவையில்லாம ஒரு வேலையை செஞ்சு அழிந்த சித்த பெருமக்களே உண்டு. நம்ம ஒண்ணுத்துக்குமே ஆகாதவங்க. அதெல்லாம் பண்ணாத தம்பி, வேண்டாம் அப்படிம்பார். இப்ப நீங்க சொல்றது அந்த மாதிரி தான். ஆமா, அது வந்து நீங்க அதாவது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு கர்மா டிரான்ஸ்பர் ஆகுறது நீங்க அப்படியே லைவா நீங்க பாக்கணும். ஓகேங்களா? நீங்க ஒருத்தர்கிட்ட நீங்க பேசிட்டு வந்திருப்பீங்க சார். ஒருத்தருக்கு நீங்க ஆறுதல் சொல்லிட்டு வந்திருப்பீங்க. ஓகேங்களா? சொல்லிட்டு வந்து ஒரு 1 hour கூட ஆயிருக்காது. நீங்க வண்டி எடுப்பீங்க, விழுந்து வருவீங்க. உண்மைங்க சார். ஒருத்தங்க கேட்காமல் உதவி செய்வது முதல் தவறு. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட தேவையில்லாததை நம்ம வாங்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு. எங்க அம்மா இன்னொரு வார்த்தை, சின்ன பையன்ல இருந்தே எங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அடுத்தவங்கள பார்த்து பாவம்னு சொல்லாத அப்படிம்பாங்க. அவனோடது உனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும் அப்படிம்பாங்க. ஏன்னா அவன் என்ன செஞ்சு அந்த நிலையில இருக்கான்னு உனக்கு தெரியாது. அவனுக்கு பாவம் பார்க்கறதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது. அதை அவன் அனுபவிக்கணும். ஐயோ பாவம்னு சொன்னேன்னா, அப்படியா பாவம் பார்க்கறேன், இந்தா வச்சுக்கோ, அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு உங்ககிட்ட வந்துரும் அப்படிம்பாங்க. இல்ல சார். ஆனா இதுல என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, மக்கள் இதை தப்பா புரிஞ்சுப்பாங்க. அப்போ இறக்கப்படுறது தப்பா, உதவி செய்யறது தப்பா? உதவி செய்யறது தப்பு கிடையாது. உதவி செய்யறன்ற பேர்ல உணர்வு ரீதியாக நீங்கள் அதோடு ஒட்டாதீர்கள்னு சொல்றேன். ஒருத்தர் அடிபட்டுட்டாரு, அடிப்பட்டவரு மனுஷத்தன்மை என்ன, உடனே ஆஸ்பத்திரியில நீங்க சேர்க்கணுமா, சேர்த்துருங்க, தப்பு கிடையாது. தண்ணி கொடுக்கணுமா குடிங்க, 108க்கு போன் பண்ணணுமா தாராளமா பண்ணுங்க, போலீஸ் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணணுமா பண்ணுங்க, அவங்க வீட்டுக்கு போன் பண்ணணுமா, ஐடி கார்டு இருந்தா தாராளமா போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க, எல்லாம் பண்ணிட்டு உங்க கடமை முடிச்சிடும். ஆனா அவர் பக்கத்துல அழுதுகிட்டு சாப்பிடாம தூங்காம நீங்க உட்காந்து இருந்தா அவர் ஏஞ்சி வந்துருவாரு. நீங்க அவ்வளவு. அதாவது உதவி செய்வது அப்படின்றது வேற, அவங்க கூடயே உட்காந்து அழறதுன்றது வேற. உண்மை. அதனாலதான் உறவுகள் வந்து எந்த விதமான துன்பத்தையும் ஏத்துக்கிறாங்க. பிகாஸ் அது நம்ம கூட அந்த பாண்ட் இருக்கு. பட் ஒரு 3வது மனுஷன் அந்த மாதிரி தேவையில்லாம பாண்டை கிரியேட் பண்ணக்கூடிய அவசியம் இல்லை. பட் உதவியோட செஞ்சுட்டு நகர்ந்துடணும். அதோடவே பின்ன பயணிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆமா, அதுவும் வந்து சில நேரங்கள்ல வந்து ஜாதகம் பார்க்கும்போது நம்ம மைண்டும் டிஸ்டர்ப் ஆகும்.
கரெக்ட், எப்படி கரெக்ட். டிஸ்டர்ப் ஆகும்னா, சில விஷயங்களை நான் கேட்பேன். ஜாதகத்தை பார்த்து இதெல்லாம் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். அவங்க வெறும் நடந்திருக்குன்னு சொல்லிட்டா பரவாயில்ல. அந்த விஷயத்தை நம்ம கிட்ட நெரேட் பண்ணுவாங்க. ஆ, நெரேட் பண்ணும்போது வடிவ ஐயோ நம்ம மைண்டும் அங்க போகுதுன்ற மாதிரி நம்ம மைண்டே அந்த சீனுக்குள்ள போகும். கரெக்ட். நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சார் தெரியாம கேட்டிருப்பேன். அம்மா ஏதாச்சும் விபத்து துர்மரணம் ஏதாச்சும் நடந்திருக்கான்னு. ஆமா இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா? அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சார் ஆமா சார் தண்டவாளத்துல கொண்டு போய் தலையெடுத்து தலை வச்சிட்டாங்க. ட்ரெயின் இப்படி ஏறி போச்சு சார் அப்படின்னு. ஆஹா. அந்த இப்படி ஏறி போச்சுன்னு அவங்க சொன்னாங்க பாருங்க. அந்த டைம் நம்ம மைண்ட் என்ன ஆகும்னா அந்த சீனே விஷுவலைஸ் பண்ணும். கொண்டு வந்துரும், கொண்டு வந்துரும். ஆக்சுவலா அதை பண்ணக்கூடாது. ஆக்சுவலா அதை ம். கூடாது. நீங்க ஒருத்தருக்கு உதவி செய்யணுமா, இந்த வசுந்தராஜால சொல்லாம பாருங்க, பிரகாஷ் ராஜ் சொன்னது கரெக்ட். நான் ஒரு 1000 பேருக்கு நான் ஆபரேஷன் பண்ணிருப்பேன். இது வரைக்கும் என் கை நடுங்குனது கிடையாது. ஆனா நாளைக்கு என் பொண்ணுக்கு நான் ஆபரேஷன் பண்ண வேண்டிய வந்தா என் கை நடுங்கும். ஏன்னா நீங்க சொன்ன அந்த கன்சர்ன் அப்படின்னு சொன்னா பாருங்க. ஜோதிடத்தையோ மருத்துவத்தையோ அல்லது புரோகிதத்தையோ இல்ல வக்கீலையோ ஒருத்தன் தொழிலா எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பொதுமக்களுடைய கர்மாவோட நம்ம டெய்லி டீல் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா, நம்ம வந்து அந்த எமோஷனோட நம்ம கனெக்ட் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு தினம் தினம் டிஸ்டர்பன்ஸ் தான். கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ வருகின்ற ஜோதிடர்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, உதவி தாராளமா செய்யுங்க. மக்களுக்கும் உதவி தாராளமா செய்யுங்க. அதுல எந்த தவறும் கிடையாது. நல்ல விஷயம். புண்ணிய காரியம் தான். ம். ஆனா உங்களுடைய உணர்வுகளை நீங்க அதுக்குள்ள செலுத்தாதீங்கன்னு சொல்றேன். இது நான் படிக்கும்போது ஐயா சொல்லுவாரு, வரும்பொழுது அவங்க அந்த மனதினுடைய அந்த வேதனை பொறாம அழுக ஆரம்பிச்சுருவாங்க. ஆமா. அப்ப என்னங்க ஐயா பண்ணுவீங்கன்னா, பக்கத்துல ரூம் இருக்கு. அங்க யாரும் இல்ல. முழுசும் அழுது முடிச்சுட்டு வாங்க. நான் பொறுமையா வெயிட் பண்றேன். வந்து பொறுமையா விஷயத்த சொல்லுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அது வேணா ஐயா பாவம் அழுத நீங்க கேட்டீங்கன்னா இது இல்ல. அதெல்லாம் நல்லா தான் இருக்கிற மாரி இருக்குங்க. அவங்களுடைய அந்த அத்தனை எனர்ஜி நம்மகிட்ட கொட்டிட்டு போயிருவாங்க. கரெக்ட். அதற்கப்புறம் நீங்க உங்கள சரி பண்ணிக்கிறதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆயிப்போயிரும். அது அது இது அவங்களுக்கு உண்டான வழிய சொல்லி அவங்கள அனுப்பிச்சு விடலாம். ஆனா, அத அவங்க தீர்த்துக்குவாங்க. அதுக்கு தான் நம்ம வழி சொல்றோம். ஆனா, அந்த அழுக விட்டு அந்த எமோஷன்ஸ் இந்த இடத்துல கொட்ட விட்டீங்கன்னா, இந்த அறையிலிருந்து உங்கள வரைக்கும் நீங்க திருப்பி எல்லாம் கிளென்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது அது ஒரு பெரிய இது. அதனால கேட்டதுக்கு சொல்லுங்க. இல்ல என்னைய மீறி அழுகாச்சி வருதுன்னா, நான் தனியா ஒரு அறை வச்சிருக்கேன். பொறுமையா அழுதுட்டு வாங்கன்னு சொல்லிருவேன் அப்படிம்பாரு அவரு. ஸோ இது வந்து நம்ம நார்மல் லைஃப்லயே வந்து இத இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இது ஜோசியம் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. இல்லைங்களா? இது நம்ம நார்மல் லைஃப்லயே எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆ, நாங்க அழுது புலம்புறாங்கங்கும்பொழுது நம்மகிட்ட அந்த எனர்ஜி எல்லாமே நம்மகிட்ட வந்துரும். ஆமா. உணர்வு ரீதியாக கனெக்ட் ஆகும் பொழுது. கரெக்ட். பரவால்ல. சரி இன்னைக்கு ரொம்ப நேரம் நிறைய விஷயங்கள். அதாவது நான் வந்து ஒரு வகையான ஒரு கற்பனையில இருந்தேன். டிஎன்ஏ விஷால் சார் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு வகையான ஒரு கற்பனையில இருந்தேன். பட் அதோட சேர்த்து நிறைய ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள், நிறைய கனெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க சொல்லி இட் இஸ் எ கம்ப்ளீட் ஒரு ஒரு நியூ ஃபேஸ் ஆஃப் விஷால் சார் அப்படிங்கிற மாரி இன்னைக்கு ஒரு பாட்காஸ்ட் இருந்தது. நான் இன்னும் கூட பேசலாம். பட் உங்களுடைய நேரத்த நான் சொன்ன நேரத்துக்கு மீறியே நான் கொஞ்சம் கூட எடுத்துட்டேன். பட் இட் வாஸ் வெரி வொர்தி. அ நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் அ சொன்னீங்க. ஆமா. பட் நான் இன்னும் உங்கள்ட்ட டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி பத்தி கேட்கணுங்கக்கூடிய செய்திகள் இன்னுமே நிறைய இருக்கு. அதை பத்தி நிறைய பேசணும். அது வந்து நமக்கு இந்த கண்டிப்பா. ஒரு பாட்காஸ்ட் பத்தாது. டிஎன்ஏ அஸ்ட்ராலஜிக்குள்ள நான் எப்படி வந்தேன் அப்படின்றதே ஒரு தனி கதை. அது ம். பத்தி நான் சொல்லணும். 2வது நான் கடந்து வந்த மரபணு ஜோதிட அனுபவங்கள் இருக்கு. அதுக்குள்ள ஆன்மீக அனுபவங்கள் நிறைய இருக்கு. ஓகேங்களா? சோ அத வந்து கண்டிப்பா நான் மக்களுக்கு பகிர்ந்துக்கிறது எனக்கு எந்த சிக்கலும் இல்ல. தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்த பாட்காஸ்ட் நம்ம அடுத்தடுத்த பாட்டு நம்ம தொடர்ந்து நம்ம பண்ணுவோம். சீரியஸா பாட்காஸ்ட். எஸ், எஸ். கண்டிப்பா. நானும் அதுக்கு ரொம்ப வெயிட் பண்றேன். என்னுடைய விருப்பமும் அது. ஏன்னா, அவ்ளோ நாலேட்ஜையும் ஒரு பாட்காஸ்ட்ல குடுக்கும் பொழுது, அது ஓவர் டோஸ் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ, இன்னைக்கே வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு மனநிறைவான ஒரு பாட்காஸ்ட்டு. ஸோ, நீங்க கேட்ட உடனேயே சரி அப்படின்னு சொல்லி, இவ்ளோ தூரம் உங்களுடைய அனுபவங்கள மக்களுக்கும், நமக்கும் பகிர்ந்து அளித்தமைக்கு ரொம்ப நன்றிங்க விஷால் சார். ரொம்ப நன்றிங்க. ஸோ, நீங்க கடைசியா ஏதாவது மக்களுக்கு உங்களுடைய சார்பா வந்து ஒரு ஒரு கருத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, அத அத கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன விஷயம்னா, அது எந்த குருவாக இருந்தாலும் சரி, எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, எந்த ஆன்மாவா இருந்தாலும் சரி, எந்த சித்தராக இருந்தாலும் சரி, முதல்ல ஒரு குருவையோ அல்லது ஒரு சித்தரையோ ஒரு கடவுளையோ கேட்டதை கொடுக்கிற அலாவுதீன் விளக்கு பூதம் மாதிரி பாக்குற மனப்பான்மையில இருந்து கொஞ்சம் வெளியில வாங்க. மக்கள் கிட்ட நான் கேட்டுக்கிறது அதுதான். ஏன்னா மக்கள் இன்னி இன்னி இப்பவும் அந்த மனநிலையில தான் இருக்கிறாங்க. கடவுள் கேட்ட உடனே கொடுத்துருவாரு. ஒரு வேண்டுதல் வச்ச உடனே கொடுத்துருவாங்க. நான் என்ன சொல்றேன், யாரும் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நீங்க தான் அதை அடைய போறீங்க. நீங்க தான் அந்த இடத்துக்கு போக போறீங்க. நீங்க தான் உங்க கையில இருந்து தான் நீங்க அதை எடுக்க போறீங்க. ஆனால் அதற்கான பாதை, அதற்கான எண்ண தெளிவு, இந்த 2ஐ மட்டுமே இறை உங்களுக்கு
அருமை. So, அப்ப அதை வேண்டி நீங்க கோவிலுக்கு போறீங்களா? அதை வேண்டி அந்த மன அமைதியையும் இந்த தெளிவையும் வேண்டி நீங்க ஒரு சித்தரோட ஜீவ சமாதிக்கு போறீங்களா? 100% ஓகேங்களா? ஏன்னா தெளிவு கொடுத்துடுறாங்க. ஓகேங்களா? சரியான பாதை உங்களுக்கு இது சரியா? சரி. இது வேண்டாவா? இது வேண்டாம்ன்ற தெளிவு வந்துரு. ஓகேங்களா? அப்போ அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஆயிடும்னா, உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ண தேவையில்ல. நமக்கே தெரியும். அதாவது சொல்லுவாங்கல்ல, நமக்கு நாமே குருன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு இடத்துக்கு, அந்த ஒரு தெளிவுக்கு உள்ள இருக்கிற குருவை நம்ம ஆக்டிவேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அந்த இடத்துக்கு தான் நம்ம போகணுமே ஒழிய, கடைசி வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்டாவே இருக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு இடத்துல நாமளும் அந்த குருன்ற நிலைக்கு நம்ம போகணும். அப்படி போனாதான் அடுத்து வர ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம கைட் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா நம்மை நம்பி அடுத்த தலைமுறைன்னு ஒண்ணு இருக்குது. அந்த அடுத்த தலைமுறைன்றது 2 விதமா வரும். ஒண்ணு நம்மளுடைய ரத்த சொந்தம், நம்மளுடைய வாரிசுகள். அப்படி இல்லைன்னா நம்ம குருவா இருந்தோம்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஞானம்ன்றது நம்ம வந்து அடைச்சு வைக்க முடியாது. ஒண்ணு நம்ம வந்து சொல்லி கொடுக்கறது மூலியமா அந்த ஞானம் மத்தவங்களுக்கு போகும். நம்ம அனுமதியே இல்லைன்னாலும் நம்மளுடைய ரத்தம் மூலியமாக அது அடுத்த தலைமுறைக்கு போகும். அப்போ ஞானத்தை தயவு செஞ்சு மறைச்சு வைக்காதீங்க. நிறைய பேருக்கு முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கடவுளையோ அல்லது தேவதையையோ சித்தரையோ ஆன்மாவையோ ஒரு குருவாக மட்டும் பாருங்க. அற்புத விளக்கு பூதமாக பார்க்காது. அதுதான் என்னுடைய ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க சார். ரொம்ப நன்றி. நல்ல ஒரு செய்திய வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு செய்திய கரெக்ட்டா பாட்காஸ்டினுடைய எண்ட்ல குடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இதுக்கு மேல இன்னும் நெறைய கேள்விகள் உங்கள்ட்ட இருக்கு. அடுத்தடுத்த பாட்காஸ்ட்ல வந்து கண்டிப்பா நம்ம சந்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விருப்பம். ஸோ நன்றிங்க சார். தேங்க் யூ. நன்றி நன்றி. நன்றி.